44 நபர்களை வந்து யுஎஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்தியாவுக்கு தகவல் சொல்லுது. நீங்கள் அதை அறப்போர் இயக்கத்திலிருந்து இன்றைக்கி அவங்க அந்த விஷயத்தை இன்றைக்கி வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. வரிப்பணத்தை தானே கேட்குறோம், அதே தான் நான் கேட்குறோம், வரிப்பணத்தை தானே கேட்குறோம், அதில் 10 கோடி ரூபாய் இப்போ யார் திருப்பி தரப்போறா அப்படின்னு சொன்னால், மழை வெள்ளத்திலிருந்து சென்னை மீளவில்லை, அப்போ உங்கள் மீட்பு நடவடிக்கை மோசம். இவன் எங்கள் ஊரில் அப்துல் கலாம் பிரசிடண்ட் ஆனார். ஆமாம், ஹிந்து இல்லை. பிசி அலெக்சாண்டர் கேண்டிடேட்டாகவே நின்னார், பிஜேபி தான் ஆதரவே தெரிவிச்சது. ஆமாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் சர்தார் மன்மோகன் சிங் நாட்டோட பிரதமராக இருந்தார், பிரச்சனை இல்லை. இந்த நாட்டுக்கு கிறிஸ்தவனை தவிர ஒருத்த கேண்டிடேட் ஆனதுக்கு எதிர்ப்பு கேள்வி கேட்கக்கூடிய நாடு இது. இவன் வந்து ஊரில் உள்ள மத சுதந்திரத்தை பற்றி இவர் வந்து ரேங்க் போடுவாராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: இந்து மத தலைவர்களை கொல்வது பயங்கரவாத செயலாகுமா? நீதிமன்றம் கேள்வி. ஃபார்முலா கார் ரேஸ் இருங்காட்டுக்கோட்டைக்கு மாற்றம், முதலை வாயில் 30 கோடி. பாராளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்ட கனிமொழி உள்ளிட்ட எம்பிக்கள் சஸ்பெண்ட். பதவிக்காக மதம் மாற மாட்டேன், அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் விவேக் ராமசாமி அசத்தல். இந்த செய்திகளை குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவருடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். ஹிந்து மத தலைவர்களை கொல்வது பயங்கரவாத செயலாகுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். யாருன்னு பார்த்தா ஜஸ்டிஸ் எஸ் சுந்தர், அப்புறம் சுந்தர் மோகன் அப்படிங்கக்கூடிய 2 பெஞ்ச் நீதிபதிகள். எந்த வழக்கில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2022 ஜூலை 26 அன்னைக்கு ஈரோடில் ஆசிஃப் முஸ்தகின் அப்படி என்பவரை பிடிக்கிறார்கள். அவர் சம்பந்தப்பட்ட அவருடைய ஜாமீன் வழக்கில் தான் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அவர் வந்து எதற்காக பிடித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்து மத தலைவர்களை கொல்வதற்காக ரகசிய திட்டம் தீட்டியதாகவும், அது மட்டுமல்லாமல் அல்-கொய்தா போன்ற பயங்கரவாத அமைப்புகளுடன் அவர் போய் சேருவதற்கு ஆர்வம் காட்டி அது சம்பந்தப்பட்ட மெட்டீரியல்களை எல்லாம் அவர் வந்து எடுத்து வைத்திருந்ததுக்காகவும் அப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஜாமீன் கோரிய வழக்கில் தான் இந்த மாதிரியான ஒரு இதை சொல்லியிருக்கிறார் நீதிபதி. அந்த முதல்ல இந்த பயங்கரவாதியை பற்றின ஒரு பின்னணி என்ன அப்படிங்கிறத முதல்ல நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். இவர் ஈரோடை சேர்ந்தவர். இவருக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ், அரபி போன்ற லாங்குவேஜ் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவருக்கு வந்து ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டை வந்து இந்தியாவுக்குள்ளே உருவாக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசையில் இவர் செயல்பட்டதாகவும் சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒசாமா பின் லாடனுடைய ஆதரவாளர். அதன் மேலே அல்-கொய்தா அமைப்பில் வந்து சேருவதற்கு ஆர்வம் காட்டியதாகவும், அதற்காக வந்து ISIS மூலமாக அதுக்கு செல்லணும் அப்படின்னு ஒரு இருந்ததாகவும், அதனால் சோஷியல் மீடியா மூலமாக இன்னொருவருடன் இவருக்கு ஒரு தொடர்பும் ஏற்பட்டிருக்குது. அதாவது இவருக்கு ஒரு ஆப்ரேட்டர் மாதிரி இன்னொருவர் செயல்பட்டிருக்கார். அவர் இது வரைக்கும் தலைமறைவாக இருக்கிறார். இது வரைக்கும் அவர் கைது செய்யப்படவில்லை. அவரோட இவர் வந்து ஒரு ஆப் மூலமாக இவங்க 2 பேரும் பல சேட்டுகளை பண்ணியிருக்காங்க. அந்த பரிவர்த்தனைகளை எல்லாம் இன்னைக்கு வந்து போலீஸ் தரப்பில் ஆதாரங்களாக சமர்ப்பித்திருக்கிறார்கள். என்ன ஆப்புன்னு பார்த்தோம்னா, நெக்கோகிராம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப். அந்த ஆப் மூலமாக அரேபிய மொழியில் அதை அவங்க வந்து பேசியிருக்காங்க. அந்த சேட்டில் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்து மத ஒற்றுமையை குலைக்கக்கூடிய விதமாக பல விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கோவில்களை இடிப்பதற்கு ஆர்வம் இருக்கிறது தனக்கு அப்படிங்கிறதையும் அவர் அந்த அப்ஸ்காண்டிங்காக இருக்கக்கூடிய அவருடைய ஆபரேட்டர்கிட்ட சொல்லியிருக்கார். அதே போல் இந்து மத தலைவர்களை வந்து கொல்ல வேண்டும், இந்த நோக்கங்களுக்காகத்தான் நான் வந்து ISIS-உடன் இணைந்திருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து எங்கிட்ட வந்து ஆயுதங்கள் கிடையாது, சில ஆயுதங்கள் தான் இருக்குது, இன்னும் வந்து எனக்கு ஆயுதங்கள் தேவை அப்படிங்கிறதே ஒரு கோரிக்கையாக வச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் மூலமாக இவர் வந்து ஒரு சபதத்தை எடுத்திருக்கிறார். யார், அதாவது இஸ்லாமிக் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய தலைவர், ஒரு பயங்கரவாத தலைவர், அவர் பேர் வந்து கலீஃபா ஷேக் அப்துல் ஹாசன் அப்படிங்கக்கூடிய பயங்கரவாத தலைவருடைய இதற்கு ஒரு சபதமும் எடுத்திருக்கிறார். என்னென்னா, இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மத தலைவர்களை கொல்வது, கோவில்களை இடிப்பது, போலீஸ் ஸ்டேஷன்களை தகர்த்துவது போன்ற வேலைகளை செய்வதற்கு தான் தயாராக இருப்பதற்காகவும், இந்த இந்தியாவில் வந்து ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்றுவதற்கு தான் தயாராக என்ன வேணால் செய்வதற்கு இருக்கதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார்.
அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கையில் வந்து ஒரு 34, அதாவது இவரை பிடிப்படும் பொழுது, இவரை கைது செய்யப்படும் போது இவரிடமிருந்து 2 கத்தியை எடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு கத்தி வந்து 34 சென்டிமீட்டர் அளவுக்கு உள்ள ஒரு கத்தி இருந்திருக்கிறது. அதே போல் அவரிடம் இருந்து ஒரு ஃபோட்டோவையும் கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த ஃபோட்டோவில் வந்து அவர் ஒரு கத்தியோட யார் என்று தெரியாத ஒருவரை வந்து தலையை வெட்டி அந்த கையில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவையும் அவரிடம் பிடித்திருக்கிறார்கள். இதை தவிர அவங்க 2 பேருக்கு இடையில பேசிய பரிவர்த்தனையில் இன்னும் பல விஷயங்களை சொல்கிறாங்க. என்னிடத்துல வந்து வெப்பன் இதெல்லாம் இருந்தாலும் கூட கன் ஆனது பாம் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் அவர்கிட்ட கேட்குறாரு. அவர் உடனே அவருடைய ஆப்ரேட்டர் என்ன சொல்கிறார், உனக்கு நான் AK-47 நான் வந்து கொடுத்து உதவுகிறேன் அப்படிங்கிறத அவரும் சொல்கிறார். அது தவிர அவர் என்னன்னா யாரை வந்து கொல்ல போகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி எந்த குறிப்பும் இல்லை. ஆனால் அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை சுற்றியுள்ள மத தலைவர்களை கொல்வதற்காக பண்ணுகிறேன் அப்படின்னு அவர் வாக்குறுதி கொடுத்ததாகவும் அதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஆதாரங்களை எல்லாம் நீதிமன்றத்தில் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நீதிமன்றம் இவருக்கு வந்து பெயில் வழங்கியிருக்கிறது. அந்த பெயில் வழங்குவதற்காக சொல்லப்பட்ட காரணங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்து அமைப்பில் உள்ள தலைவர்களை வந்து கொல்வதனாலேயே அது வந்து ஒரு பயங்கரவாத செயலாக இருக்குமா, அதுவே வந்து UAPA சட்டத்தின் செக்ஷன் 15 கீழே அது வந்து விடுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது எப்படி வந்து ஒரு பயங்கரவாத செயலாக UAPA செக்ஷன் 15க்கு கீழே வந்து வருகிறது அப்படிங்கிறத பற்றி எந்த விளக்கமும், அதை தவிர பயங்கரவாத செயல்தான் இது அப்படின்னு சொல்லி எந்த விளக்கமும் கூட அவங்களுடைய அஃபிடவிட்டில் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பல ஆதாரங்களை வந்து இந்த அஃபிடவிட்டில் கொடுத்து சமர்ப்பிச்சிருந்தாலும் கூட இது கேஸுக்கு நிற்கும் அப்படின்னாலும் கூட இதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், குறிப்பிட்ட அந்த காலத்துக்குள்ளார அதை வந்து அந்த ஆதாரங்களை அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தரவில்லை. ஏன்னா ஒருத்தருக்கு மேலே வந்து UAPA ஆக்ட் போட்டு 7 நாட்களுக்குள்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இது மேலே வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அந்த ஆக்டுக்கு மேலே. ஆனால் அதற்குள்ளே வந்து IO ஆஃபீஸர் வந்து கொடுக்கல அந்த ஆதாரங்களை. அதனால் இதுவும் வந்து அவருக்கு வந்து சாதகமாக இருக்கிறது. அதனாலையும் நாங்கள் வந்து இந்த இதில் வந்து நாங்கள் வந்து பெயில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து கன்விக்டட் தான், இவர் குற்றவாளி தான் அப்படின்றதை சொல்லுவதெல்லாம் கூட ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்னாலும் கூட அதற்கு வந்து ஒரு டைம் இருக்குது. இந்த விசாரணை ட்ரையல் கொண்டு போகிறதுக்கு இன்டெஃபினட்டாக ஒரு ட்ரையல் நடந்துகிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த காரணங்களால நாங்கள் வந்து இவருக்கு வந்து ஜாமீன் தருகிறோம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறார்கள். நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு நாட்டில் பல ஆளுகள் இதை சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இதில் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது. பொதுவாக ஒரு ஜட்ஜுக்குள்ளே இன்டென்ட்டை கொஸ்டின் பண்ணால் அது கண்டெம்ட். ஆனால் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்டட் டு ஸ்க்ரூட்டனி, அப்படி தானே? ஆமாம், அப்படிதான் சட்டத்தில் சொல்லியிருக்கு. ரெண்டாவது இதில் ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஹிந்து அமைப்புகளை சேர்ந்தவர்களை கொன்றால் அது பயங்கரவாதம் என்று யாராவது எழுதப்பட்டிருக்கிறதா? சரி, அப்போ யாரை கொண்டா பயங்கரவாதம்? அடுத்த கேள்வி வரும் இல்லை? அப்போ அதுலேருந்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அவங்க இந்த மாதிரி ஒரு பேச்சு தான் நடத்தியிருக்காங்க. இந்த ஆக்ட் எப்போ வரும்னா இந்த மாதிரி செயல்களை புரிந்தால். அப்போ எப்படி இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் குண்டை வச்சு ஒருத்தனை போய் கொல்லும் வர அப்படியே போலீஸ்காரன் பார்த்துக்கிட்டு இருக்கணும். கொன்னதுக்கப்புறம் தம்பி நீ கொன்னுட்டு அதனால நான் அவனை அரெஸ்ட் பண்ணுறேன், அப்படி தான் பண்ணணுமா? இப்போ எனக்கு தெரிஞ்ச அப்படி தானே இருக்குது. அவங்க கேள்வி கேட்குறது அப்படி தானே இருக்குது. இது எந்த விதத்தில் இது வந்து கொஞ்சமாவது யோசித்து எழுதுன ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை. அடுத்தது என்ன அப்படின்னா, அப்போ ஹிந்து அமைப்பினரை கொல்வது தான் இதுன்னு சொல்லி எந்த இடத்தில் இருக்கிறது? அப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, அப்போ ஹிந்துக்களை கொன்றால் பயங்கரவாத தடுப்பு சட்டம் இல்லை அப்படின்னு ஏதாவது இடத்துல இருக்கா? இல்லை. அடுத்த கேள்வி நம்மளும் கேட்கணும்ல. அப்போ ஹிந்துக்கு இன்னும் உயிர் கிடையாதா? அப்போ ஒரு ஹிந்துவை ஒருத்தன் கொல்லணும் அப்படின்னு ஒருத்தன் பிளான் பண்ணும்போது அவனை விட்டணும், கொன்னதுக்கப்புறம் தான் அவனை பார்க்கணும். இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, ஏன்டா குரானில் இப்படி தானடா இருக்குன்னு ஒரு நூபுர் சர்மா சொன்னாங்க. இல்லாதது சொல்லல, கொல்றதுக்கு திட்டம் தேட்டல, இல்லை இப்படித்தான் கொல்லணும்னு எல்லாம் பிளான் எல்லாம் பண்ணல, இல்லை ISIS மாதிரி வேற ஒரு அமைப்போட அங்க வந்து பண்ணல, இல்லை AK-47 தான்னு கேட்கல, இல்லை வெடிகுண்ட கொரியர்ல அனுப்புன்னு சொல்லல, இல்லை சபதம் எடுக்கல, எதுவும் பண்ணல. இல்லை. அதுக்கு ஏன் இந்த புரிஞ்சுதே ஏன் இந்த உலகமே? இப்போ இதுக்கு இப்போ என்ன சொல்ல போகிறாங்க? சரிப்பா காவல்துறை இப்போ இப்படி தான் ஜெயில் பண்ணோம்,
கொன்னதுக்கப்புறம் நம்பர் சொல்கிறதுக்கு காவல்துறையா, இல்லைன்னா கிரைமை தடுப்பது காவல்துறையா? ரெண்டாவது, இதை எதை கவனிக்கணும் அப்படின்னா, கோர்ட்டில் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்களா இருக்கணும் அரசு தரப்பிலிருந்து. 44 நபர்களை யுஎஸ் இன்டெலிஜென்ஸ் இந்தியாவுக்கு தகவல் சொல்லுது. இந்தியா முழுக்க ஒரு 44 அதிபயங்கரவாதிகள் ISIS தொடர்பில் இருக்கிறார்கள். அந்த 44 பேர்ல ஒரு ஆள் இந்த ஆள். நல்லா தெரிஞ்சுக்கணும். நாடு முழுக்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாடு முழுக்க இந்த 44 பேரை ஒரே நாளில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எவிடன்ஸ் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால தான் அவரோட சொல்கிறார், கன்விக்ஷனை இந்த லீடு பண்ணக்கூடிய அளவுக்கு எவிடன்ஸ் இருந்தாலும் ட்ரையல் நடந்து ரொம்ப நாளாக இழுத்துறப்படாது அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லதுக்கு என்னென்னா, கன்விக்ஷனுங்கிறது கிட்டத்தட்ட உறுதி. ஏன்னா இது சோர்ஸே என்னென்னா, யூஎஸ் இன்டெலிஜென்ஸ்லேருந்து இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டது தான் இந்த 44 பேரோட லிஸ்ட்டு. அவங்க வேறு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நேரத்தில், அப்பா உங்கள் நாட்டிலேருந்து இப்படி பேர் ISIS இதோட தொடர்பில் இருக்காங்க, பயங்கரவாத செயலுக்கு இது பண்ணுறாங்க, அந்த இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்ணது இது. ஏன்னா இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் பல நாடுகளுக்குள்ள அரசாங்கத்துக்கு இடையில் இருக்கக்கூடியது. ஸோ இது ஆல்ரெடி இந்த கேஸில் இந்த ஆளுக்கு மேலே இந்த தகவலே கொடுத்ததே வெளிநாட்டுக்காரன். அப்போ இது எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அமெரிக்காக்காரன் இந்தியாக்காரனுக்கு சொல்கிறான், இந்த பாரு இவன் இந்த மாதிரி ஒரு பயங்கரவாதத்தில் இருக்கான்னா ஹீசன் இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட்னு அர்த்தம். அப்படி தானே? கண்டிப்பாக. ஏன்னா வேற ஒரு நாடு உங்கள் நாட்டில் இருக்கிற ஒரு அதிபயங்கரவாதின்னு கொடுக்குது அப்படின்னு சொன்னால், இவன் இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் இல்லாமல் யார்? நிச்சயமாக. இது ஜட்ஜுக்கு தெரியாதா? அல்ல, அதுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்களே. இப்போ இந்த மறைவா இருக்கக்கூடிய அந்த ஆபரேட்டரும் ISISல தான் இருக்காரு அல்லது மெம்பரா இருக்காரு, உறுப்பினரா இருக்காருங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இவரும் அது மாதிரி இருக்காருங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஆதாரமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ISISகாரங்க என்ன இந்த கார்டு போட்டு கொடுக்குறாங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. எந்த பயங்கரவாத அமைப்பும் நான் தான் ஏதோ உறுப்பினர்னு ஒரு பேரும் கார்டு போட்டு கொடுக்கறது இல்லை. இது தெரியாமல் இவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவர் அவர் இல்லை. எந்த பயங்கரவாத இயக்கங்க இந்த இயக்கத்தை சார்ந்தவன் நான் கொடுக்கும்? இது ஒரு ஃபண்டமெண்டல் திங். இது தெரியறதுக்கு நான் பெருசாக கிரிமினாலஜி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. யாருக்கு வேணாலும் அடிப்படை தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இது வெளிநாட்டிலேருந்து வந்த லிஸ்ட்டு நான் முதல்ல சொன்னேன். அடுத்தது இதில் எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு படத்தில் ஒரு இதை வச்சுக்கிட்டு சொல்கிறது, அந்த படத்தில் ஒரு இதை வச்சுட்டு போட்டு கத்தியோட, அப்புறம் நான் இதற்கு முன்னாடி நான் கொலையெல்லாம் செய்திருக்கிறேன்னு ஒரு மெசேஜை கூட அவர் அனுப்புகிறார். ஆமாம், ப்ரூஃப் கூட அவனுக்கு அனுப்புகிறேங்க. நான் உனக்கு பண்ணின கொலைகளுக்குள்ள ஆதாரங்களை நான் உனக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு அந்த ஆள்கிட்ட இந்த ஆள் மெசேஜ் பண்ணுறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஆள் கொலை பண்ணால் யாரை கொலை பண்ணியிருக்கான், இவன் சொன்னதுக்கு அடிப்படை என்ன, இது இன்னும் இந்த கேஸில் வெளிப்படவில்லை. அதை பார்க்கும்போது எனக்கு அரசாங்கம் சரியாக இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணலைங்கக்கூடியதும் என் மனசில் இருக்கு. இட் ஹஸ் டு கோ ஃபர்தர் டீப். ஏன்னா இந்த இடத்துல அந்த கேஸ் ஒரு இடத்துல தொங்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள். அடுத்தது என்ன அப்படின்னா, ஈரோட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஹிந்து அமைப்பினரை கொல்ல வேண்டும். அப்போ இதை நம்ம எதோட ஒத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கோயில்களை இடிக்கணும், அதே மாதிரி ஹிந்து தீவர்களை கொல்ல வேண்டும். இதுக்கு முன்னாடி ஷஹாதத் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப், அது ஜெயிலை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி அது எங்கே அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ராமநாதபுரத்தில் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதே விஷயங்களை வைத்து ஒரு ISIS மாடியூல் ஒன்று பிடிபட்டது. அப்புறம் வாய்ஸ் ஆஃப் கொரோசானுங்கக்கூடியதில் கோவில்களை இடிக்க வேண்டும்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் படத்தவரை அவங்க போட்டு ஒரு புல்லட்டின் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அது ஒரு பிரச்சனையாச்சு. இந்த பின்னணியில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்தது நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயந்தான், அமெரிக்காவில் பல இடங்களில் இந்த லோன் வல்ஃப் அட்டாக் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே ஏற்கனவே காரில் பாம்பை வச்சு கொண்டு போனால் கடைசியாக அது சிலிண்டர் வெடிச்சதுன்னு தமிழ்நாட்டில் உள்ள மந்திரி மட்டும் கண்டுபிடிச்சி சொன்னான். சிலிண்டர் தானாக வெடிக்கக்கூடிய சயின்ஸ் எங்கே தெரியும்னா தமிழ்நாட்டில் தான் தெரியும். ஏன்னா பள்ளி தண்ணியில் ஊறி முதலையாகக்கூடிய மாநிலம் அது. அதனால் இங்கே இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள்லாம் நிறைய வரும். அது தமிழ்நாட்டோட தனி, அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள அந்த திராவிட மந்திரிகளுக்குள்ள புத்திசாலித்தனத்தில் அது மட்டும்தான் அது வரும். அங்கே ஒரு ஆட்டோவை வச்சு மேங்களூரில் வெடிக்க போனால் அது ஒரு அகைன ஒரு லோன் வல்ஃப் அட்டாக்.
இவனுக்கு மட்டும் AK-47 கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான்னா அதில் நீங்கள் பல ரவுண்டு பண்ணி படப்படான்னு அடிக்கலாம். ஸோ அவன் என்ன சொல்கிறான், இப்போ இதே மாதிரி தான் இங்கே நடந்தது ஈஸ்டர் பாம்பிங் இலங்கையில். ஸோ இதே மாதிரியான ஒரு சிமிலர் பிளாட்டுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் அதுக்கு தன்னை நான் அதற்கு தகுதியானவன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ மெட்டீரியல் அனுப்பிச்சிருக்கேன். இந்த இவ்வளோ மெட்டீரியலையும் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க போலீஸ் தரப்புலேருந்து. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இது கன்விக்ஷனுக்கு அதுக்கு அடுத்தது இன்னொரு இது வருது. எப்படின்னு சொன்னான்னா ட்ரையல் ரொம்ப நாள் நடந்து கொண்டு இருக்கலாமா? இது ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஸ்பிரசியோடு இருக்கக்கூடிய ஒரு கேஸு. அப்போ இதில் ஒரு துப்புலேருந்து இன்னொரு துப்பு, அதிலிருந்து அடுத்ததுன்னு போய் பாட்டம் ஆஃப் த கேஸ் போகிறதுக்கு எப்படியானாலும் டைம் ஆகும். அந்த மாதிரி இந்த ஒரு கோரத்தன்மை உள்ள ஒரு கேஸ் அப்படிங்கிறதுனால தானே இதை UAPAவே போட்டிருக்காங்க. இது என்ன சொம்பு திருடின கேஸா? இந்த இன்னைக்கு போட்டு நாளைக்கு எடுக்கலாம்னு. சாதாரணமாக மணல் திருடின கேஸ்லேயே கண்டுபிடிக்க எம்பிட்டு நாள் ஆகுது. கண்டுபிடிக்க முடியவா செய்யுது? எங்கெங்கெல்லாமோ போகுது லிங்க்கு. இந்த டெல்லியில் வருங்க ஒரு சாராய கேஸு, பல மாநிலங்களுக்கு அந்த கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இது உலகம் முழுக்க குண்டு வைக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க்கு. நீ உடனடியாக நீ கொண்டு வந்தாய எப்படி முடியும்? ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை தான். சரி, இப்போ இவ்வளவு தூரம் சொல்கிறாங்களே, அப்போ நான் ஒன்று கேட்குறேன், கோர்ட்டில் எவ்வளவு கேஸ் பெண்டன்சி எல்லாம் இருக்கு? அப்போ எல்லா கேஸ் பெண்டன்சிக்கும் இதே மாதிரி இவங்க சொல்கிறாங்களா? இல்லைன்னா இதுக்கு முன்னாடி அப்படின்னா ஜுடிஷியரியில் வந்து எல்லாப்பா இவ்வளோ மஜிஸ்ட்ரேட்டை நாங்கள் வேலையை விட்டு நீக்கிறோம், இவ்வளோ முன்சிஃபை நாங்கள் வேலையை விட்டு நீக்கிறோம், இவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை வேலையை விட்டு நீக்கிறோம், ஏன்னா இவ்வளவு நாளாக அந்த கேஸ் வந்து அவர் வாய்தா கொடுக்குறார், அது பெண்டிங்காக இருக்குது அப்படி நீங்கள் ஏதாவது ஜுடிஷியரி மேல் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இல்லை, இதுவரை எடுத்தது இல்லை. அது சாதாரண கேஸாக இருக்கும். சொம்பு திருடின கேஸு, வயல் வரப்பு கேஸு வருஷக்கணக்கு நடக்குது. பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது அதில் அட்ஜூடிகேட் பண்ண. ஏங்க இது எப்படிப்பட்ட ஒரு டெரர் நெட்வொர்க் இதுக்கு பின்னாடி இருக்கு? அப்போ ட்ரையல் நீளமாக தான் நடந்து ஆகணும். பல காலகட்டங்களில் பல ஆதாரங்கள் எடுக்க நேரமாகும். ஒரு கேஸோடு இன்னொரு கேஸ் பின்னி பிணைஞ்சிருக்கும். இப்படி தானே ட்ரையல் நடத்த முடியும் ஒரு டெரர் கேஸில். கண்டிப்பாக. அப்போ இது இந்த ஜட்ஜுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு, அப்படின்னா இது அவருக்கு தெரியாது, அவருக்குள்ள இக்னரன்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஐ திங்க் ஹி இஸ் அன்ஃபிட் டு பி தேர் இல்லையா? கண்டிப்பாக. ஆமாம், ஜட்ஜாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு போயிருக்காது. இல்லை, நான் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஹேவ் திஸ் சென்ஸ் இல்லையா? அப்போ இதை வந்து ஒரு சாதாரண கேஸ் மாதிரி இவங்க ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இவங்களுக்கு தேசிய பாதுகாப்புக்கு மேலே அக்கறை இல்லாதவர்களாகத்தானே இருக்கிறார்கள். அப்படித்தானே நமக்கு சொல்ல தோணுது. இது எவ்வளோ ஒரு குரூஷியல் கேஸ் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் எதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இவர் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஜெயிலில் இருக்கா. அப்படி கோயம்புத்தூர் ஜெயிலில் இவங்களுக்கு மேலே இன்னொரு கேஸ் வருது. என்ன கேஸ் அப்படின்னு சொன்னான்னா, ஜெயிலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது மிரட்டல் விடுத்தார். ஆமாம், அவங்கள தாக்குதல் நடத்த போனதாக ஒரு கேஸ். அது மட்டும் இல்லாமல் அவர் பாக்கெட்டில் இருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க, அதில் ஒரு ISIS கொடி இருக்குது, அது தவிர ஒரு மொபைல் அவர்கிட்ட இருந்து ரிக்கவர் பண்ணியிருக்காங்க ஜெயிலுக்குள்ளே இருந்து. அப்போ இன்னும் நீ வந்து ட்ரையலில் இருக்காருங்கிறது ரைட்டு, பட் ஹி ஹாஸ் நாட் ரிஃபார்ம்டு ஃபார் த பாஸ்ட் 1 year. அது மட்டும் இல்லாமல் அந்த கொடி எடுக்கும்போது கூட, அதாவது இந்த பேப்பரில் வரைஞ்ச ISIS கொடி எடுக்கும்போது அந்த ஆள் சொன்னது என்ன அப்படின்னா, இது என் நாடு இல்லை, நான் வந்து தனி இஸ்லாமிய நாடு தான் என் நாடு, இந்த ஆள் சொன்னது. சரி, இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் இதுக்கு மேலே வெளியில் விட்டாச்சுன்னா இவன் என்ன பண்ணுவான்? இப்போ இவ்வளோ தூரம் இவர் பேசுகிறார்ல, அதாவது ஹிந்து தலைவர்களை கொன்றால் மட்டும் அவனை பயங்கரவாதின்னு பண்ண முடியுமா? நியாயமான கேள்வி தான். இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். எங்கள் பாடி சுரேஷ், அவனை காஜா மொய்தீன்னு கடலூர் மாவட்டத்திலேருந்து ஒரு வாய் வெட்டினான், கேஸில் இருந்தான். அவனுக்கு பெயில் கொடுத்தி அந்த நேரத்திலே இதே ஸ்ரீ டிவியில் சொன்ன இந்த பையலுக்கு பெயில் கொடுக்கக்கூடாது, அவன் ஒரு மாபெரும் பயங்கரவாதி. நீதிமன்றம் என்பது இந்த மாதிரியான கேசஸை வந்து டெரர் ஆங்கிளில் உள்ள கேசஸை சாதாரண ரெகுலர் கேஸ் மாதிரி பார்க்கக்கூடாது
அப்படின்னு கத்தி கத்தி இதே ஸ்ரீ டிவி ஸ்டுடியோவில் சொன்னோம். வெளியில் வந்தப்பா என்ன பண்ணா, கன்னியாகுமரியில் களியக்காவலையில் போய் SSI வில்சனை கொன்ன கேஸ்லேயே அவன் ஒரு அக்யூஸ்ட். இன்னைக்கு இப்போ ஜெயிலில் இருக்கானுங்க. யார்? இந்த பிலால் மாலிக், போலீஸ் ஃபக்ருதீன், இவன்லாம் உள்ளே இருக்கான். இவன் ஏற்கனவே இவனுக்கு மேலெல்லாம் வெவ்வேறு கேஸ் இருக்குது. இப்போ பிலால் மாலிக்கை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, இமாம் அலியை தப்ப வச்சு அந்த கேஸில் அவன் ஒரு அக்யூஸ்டு, பன்னா இஸ்மாயில் இன்னொரு கேஸில் அக்யூஸ்டு. அப்போ இவனுங்கெல்லாம் நீங்கள் வெளியில் விட்டோன்னா அவன் திருப்பி போய் விட்டுக்கிட்டு திருப்பி போய் அதே வேலையை செய்கிறான். அப்போ இது ஏற்கனவே இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ஹிந்து தலைவரை வெட்ட வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி டெரர் ஆகும் அப்படின்னு சொன்னால், இதில் இருக்கக்கூடியவன் ஏதோ ஒரு முன்விரோதம் காரணமாக, இல்லைன்னா ஒரு ஸ்பர்ட் ஆஃப் எமோஷனில் நான் கொன்னேன் அப்படி இல்லையே. இவனுக்கு இப்போ இவன் சொல்கிறான்ல, எனக்கு இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் நான் கொல்ல போகிறேன், அது யாருன்னு கூட இன்னும் ஐடென்டிஃபை பண்ணலாமா? இனிமேல் தான் ஐடென்டிஃபை பண்ணவே போகிறான். ஆனால் ஹிந்து அமைப்பினரை என்றால் கொல்ல வேண்டும் என்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவன் வேலை செய்கிறான். எதற்காக? டு கிரியேட் a terror situation in the state. இதுக்கு மேல அவன் டெரரிஸ்டா இருக்கணுமா வேண்டாமாங்கிறதுக்கு இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? சாதாரண அவன் என் பொண்டாட்டியை தள்ளிட்டு போட்டான், நான் அதனால வெட்டி போட்டேன், இல்லை எனக்கு குடிக்கிறதுக்கு வந்து குவார்ட்டரில் எனக்கு கூட தண்ணியை ஊற்றிவிட்டேன். இப்போ தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் தான் நிறைய கொலையெல்லாம் நடக்குது. ஆமாம் ஆமாம். அதாவது நாங்கள் ஒரு குவார்ட்டரை வாங்கினோம், அவன் கூட சரக்கை ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் தண்ணியும் எனக்கு அதிக தண்ணியை ஊற்றி கொஞ்சம் குவார்ட்டரை விட்டுவிட்டான்னு 2 பேர் வெட்டிக்கிறானா. சரி, இதெல்லாம் டெரருக்குள்ளே வராது. ஏன்னா 2 பேருக்கு ஏதோ ஒரு மோட்டிவ், ஒரு குடியில் இதில் இது ஒரு ஸ்பர்ட் ஆஃப் த மூமெண்ட்டில் வரக்கூடிய ஒரு இம்பல்சிவ் எமோஷனில் வருது. இட் இஸ் அ பிளான்டு இல்லை. ஆமாம். இவன் ஹிந்துவாக இருந்தால் அவனை கொல்ல வேண்டும். சதி திட்டம், திட்டம் தீட்டி, கான்ஸ்பிரசி. அந்த கான்ஸ்பிரசி எதுக்கு? அவன் கேட்குறான், என்கிட்ட கத்தியால் நான் கொண்டிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி கொன்னாச்சு அப்படின்னா ஒரு பீதி மக்கள் மனதில் ஏற்படும், அதற்காக எனக்கு இது அவனுக்குள்ள ஸ்டேட்மெண்ட்டு. அதில் இந்த நபரை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு இடையில ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே மோட்டிவ் என்ன? அவன் ஹிந்துவாக இருப்பது தான் மோட்டிவ். இதுதான் டெரருக்கு மோட்டிவ். இதையும் கூட ஒரு டெரர் கேஸ்ன்னு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி தான் இந்த பாஷான்னு ஒரு பாய் 1984 வீரத்துறவியை வெட்டினான். அதுக்கப்புறம் பல வெடிகுண்டு கேஸுகளில் அவன் வந்து அக்யூஸ்டு. 98 கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பிலே அவன் அக்யூஸ்ட். அப்போ பாருங்க, 1984 இருந்து 1998 வரை 14 வருஷம் அவனால் ஏற்படுத்தப்பட்ட பயங்கரவாதிகளும் அதிகம். அவனை வெளியில் விட்டாங்க 96 கருணாநிதி ஆட்சி வந்த உடனே அதுக்கு என்ன 98 பாம் பிளாஸ்ட். ஏற்கனவே இந்த மாதிரியான பயங்கரவாதிகளை நீங்கள் வெளியில் விட்டு நடந்த கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்டுக்கு இப்போ அன்னைக்கு உள்ள கருணாநிதி கவர்மெண்ட் பொறுப்பெடுக்குமா? இல்லைன்னா இந்த பல கேஸுகளில் இந்த டெரர்னு தெரிஞ்சு கூட ஒரு சாதாரண மர்டர் மூல ட்ரீட் பண்ணி நீங்கள் வரிசையாக பெயில் கொடுத்துக்கிட்டு வந்தீங்களே, இந்த கோர்ட்டு இதுக்கெல்லாம் பொறுப்பெடுக்குமா? இப்போ வேற ஏதாவது கேஸ் வந்தால் போலீஸ்காரங்கள்ட்ட கேட்பீங்கல்ல, உங்கள் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்து கொண்டு இருந்ததுன்னு. அப்போ இந்த ஜட்ஜுகள்லாம் கேட்பாங்க கோர்ட்டில். ஏன் இப்போ அதே கேள்வி நீங்கள் இப்போ கோர்ட்டுக்கு கேட்க கூடணும். அப்போ கஷ்டப்பட்டு போலீஸ்காரங்க பிடிச்சி கொண்டு வச்சுருக்காங்கல்ல, இப்போ அவன் பிடிச்சவங்க நாளைக்கு ஒரு அக்யூஸ்டை பிடிக்கணும்னு அவங்களுக்கு மனசு வருமா? வராது. சரி, இப்போ வெளியில் வந்தவன் எந்த போலீஸ்காரன்லாம் இன்ட்ராகிரேட் பண்ண போலீஸ்காரனெல்லாம் இவன் இப்போ மிரட்டுவானா மாட்டானா? ஆமாம், மிரட்டுவான். ஏன்னா நம்ம கோர்ட்லேயே பிலால் மாலிக் போலீஸ், பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக், போலீஸ் ஃபக்ருதீன் கோர்ட்லேயே மிரட்டினாங்க, பூந்தமல்லி கோர்ட்லேயே. ஆமாம், அதே பார்த்தோம். கேஸ் நடத்தையா லீகல் எய்டு செல்ல இருந்து வக்கீல போடுறேங்கிறாரு. அதெல்லாம் முடியாது, இந்த வக்கீல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு அவன் மிரட்டுறான் ஜட்ஜா. நடந்துதான் இல்லையா? ஆமாம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கு நீங்கள் சாதாரண கேஸை மாதிரி பெயில் கொடுக்கறது, அதுவும் கன்விக்ஷனை லீடு பண்ணுறதுக்குள்ள எல்லா எவிடன்ஸும் இருக்குது. அதையும் வேற அதில் சொல்லிக்கிட்டாரு. ஆனாலும் நான் பெயில் கொடுக்குறேன். அப்போ தேச பாதுகாப்பை பற்றி ஏதாவது இவர்கள் மனதில் சிந்தித்திருக்கிறார்களா? சரி, லீகலி இந்த வார்த்தையை நீங்க கேட்குறீங்களே, ஹிந்து தலைவர்களை கொன்னால் அது பயங்கரவாத செயல் ஆகிவிடுமா? அப்போ ஹிந்து தலைவர் அப்படின்னு ஒன்று நீங்கள் மென்ஷன் பண்ணி பண்ணும்போதே மதத்தின் அடிப்படையில் நான் அவனை கொல்ல போகிறேன், எனக்கு அவனுக்கு இடையில பர்சனல் எனிமிட்டி கிடையாது.
எனக்கு அவனுக்கு இடையில பொலிட்டிக்கல் ரைவல்ரியோ எதுவும் கிடையாது. அது பர்சனல் எனிமிட்டிக்கு எதுவும் கிடையாது. ஏதோ ஒரு ஐடியாலஜி இட் இஸ் அகேன்ஸ்ட் மை ஐடியாலஜி, ஸோ ஹீ ஷுட் நாட் எக்ஸிஸ்ட்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா அவனை அப்படி அவனை கொன்னாச்சுன்னா அந்த ஐடியாலஜியில் இருக்கக்கூடியவர்கள் முடங்கி விடுவார்கள். ஸோ கிரிப்ளிங் த சொசைட்டி பை யூஸிங் வயலன்ஸ். இதுக்கு மேலே என்னங்க டெரருக்கு ஒரு விளக்கம் வேணும்? கொல்லலையே அப்ப என்ன வருத்தப்படுறாங்களா? நான் தெரியாம தான் கேட்குறேன். கொல்லல, மிரட்டு கொல்லலையே என்ன அவரு கொன்னப்புறம் வேணா நீங்க கேஸ் போடுங்க. அப்போ இதை நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் நான் ஸ்கோர் போர்டாக எழுதிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ போலீஸோட வேலை வந்து கொன்னது வரை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்பா தம்பி நீ சீக்கிரம் கொன்று, உன்னை நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும். நீ போய் நீ வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு எஸ்பி போட்டுருங்க. இந்த எஸ்பியெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எவன்லாம் பயங்கரவாதத்தில் இருக்கானோ தம்பி நீ யாரெல்லாம் கொல்லணும்னு நினைக்கிற கொன்று, நீ கொன்னதுக்கப்புறம் உங்களை நான் அரெஸ்ட் பண்ணணும். அப்படித்தான் இன்றைக்கி வந்து நீதிமன்றம் சொல்லுதுன்னு பாங்க. நீ அப்படி தான் நடத்தணும் அரசாங்கத்தை. எனக்கு இதில் இன்னொரு வருத்தமும் உண்டு. இவ்வளவு தூரம் ஆதாரம் இருந்தும் இந்த கேஸில் வந்து ப்ராசிக்யூஷன் இன்னும் சரியாக ஆர்கியூ பண்ணியிருக்கணுங்கக்கூடியது என்னோட கருத்து. போலீஸ் தரப்பில் இவ்வளவு மெட்டீரியல் கொடுத்ததுக்கப்புறம் கூட இந்த ஆர்கியூமெண்ட்டை இன்னும் ஸ்ட்ராங்காக நமது அரசாங்கம் செய்யவில்லை என்பது எனக்கு உண்மைக்குமே வருத்தமளிக்கக்கூடிய விஷயம். அடுத்தது என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு டெரர் ஒரு இன்டர்நேஷ்னல் இதிலிருந்து வந்த ஒரு விஷயம், அதாவது யூஎஸ் அங்கேருந்து நமக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் இவ்வளவு சாட்சியோடு பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அவனை வெளியில் விடுறீங்க அப்படின்னு சொன்னால், நாளைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை பற்றி வேறு நாடுகள் ஏன் ஷேர் பண்ணணும் இன்ஃபர்மேஷன் நினைப்பானா மாட்டானா? நிச்சயமாக. இப்போ இவன் நாளைக்கு வெளியில் வர்றான். ஆமாம். இவன் எவனோடெல்லாம் தொடர்பு வச்சுருக்கான், இவன் 10 பேரை ட்ரெயின் பண்ணி போகிறான். இதுதான் அவன் செய்ய போகிறான். கண்டிப்பாக. ஏன்னா அவன் ஜெயிலுக்குள்ளே போய் இன்னும் ஃபோனை வச்சுக்கிட்டு இருந்தான். ஜெயிலுக்குள்ளேயே அவன் ISIS கொடியை தான் வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பையன். இப்போ இவன் இந்த மாதிரி 10 பேரை சொல்ல போகிறான். இப்போ வேறு நாடு உங்கள் நாடை பற்றி என்ன நினைக்கும்? யூ ஆர் நாட் சீரியஸ் ஆன் டெரர். இப்பயும் கூட அவருக்கு வந்து கண்டிஷனில் கூட அவர் மொபைல் வச்சுக்கலாம் அப்படின்னு தானே போட்டுருக்கு. ஆமாம், கண்டிஷனில் கூட அவர் வச்சிருக்கலாம்னு போட்டிருப்பாங்க. மொபைல் வச்சுக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி லிபரலான பெயில் வேறு, பெயிலையும் லிபரல் பெயில், அதனால நல்லா தெரிஞ்சுக்கணும். மொபைல் வச்சிருக்கலாமா, 24 hours சார்ஜில் இருக்கணுமா, ஒரே ஒரு நம்பர் மட்டும் அந்த நம்பரை கோர்ட்டுக்கு கொடுக்கணுமா, அவ்வளோதான். அது ஏன்னா அதை மட்டும் அவங்க ட்ராக் பண்ணுவாங்களாம். ஏன் அப்போ 10 இவ்வளவு தூரம் வெளிநாட்டில் வெவ்வேறு ஆப்பில் பேசுகிறவன் ஏதோ ஊருக்கார மொபைலில் வேற ஒரு இதை வச்சு செய்ய மாட்டானா? வெளியில் தாராளமாக செய்ய போகிறான். ஜெயிலுக்குள்ளேயே அதை வேலையை செய்தவன். ஆமாம், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆமாம். இவன் வெளியில் வந்து இவன் ஜெயாமையாக இருக்க போகிறான். நிச்சயமாக. அப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நாளைக்கு உலக நாடுகள் மத்தியில் ஃபைட் அகெயின்ஸ்ட் டெரரில் இந்தியா இஸ் நாட் சீரியஸ் அண்ட் இந்தியன் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இது வந்து டெரரை வந்து கட்டுப்படுத்துவதற்கு போதுமானதல்ல. இந்த எண்ணம் தானே வரும். நிச்சயமா. ஹைகோர்ட்ல இப்படி கொடுத்தீங்கன்னா அப்போ ஸ்டாண்டிங் ஆஃப் இந்தியா இன் ஃபைட் அகெயின்ஸ்ட் டெரர் அது இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? நிச்சயமாக. அப்போ ஜட்ஜுகள் சொல்லுவாங்க அரசாங்கங்கள் இப்படி செய்வதனால், இப்போ ஜட்ஜுகள் இப்படி செய்வதனால் என்ன பண்ணுறது? கேள்வி வரும் இல்லை? கண்டிப்பாக. கொலிஜியம்ங்க கூடியதான் உலகத்திலேயே நல்லது, நாங்கள் தான் எங்களையே தேர்ந்தெடுத்துப்போம், ஏன்னா உலகத்திலேயே நாங்கள் தான் நல்லவர்கள், எங்களை தவிர எவனும் நல்லவன் இல்லை, வேற எல்லாருக்கும் நாங்கள் தான் போய் நியாயம் சொல்லுவோம், ஆனால் எங்களுக்கு மட்டும் யாரும் நியாயம் சொல்லக்கூடாது. அதானே இந்த கொலிஜியத்துக்கு உள்ள பஞ்சாயத்தே அதானே? ஆமாம் ஆமாம். சந்திரசூட் கூட அடிக்கடி அதான் சொல்லுவார், அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல. ஏன் இப்போ நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனில் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், இவங்களை தேர்ந்தெடுக்கலாம், அவங்கள தேர்ந்தெடுக்கலாம், எல்லா கமிட்டிலையும் நீங்கள் இருக்கணும். ஏன் இப்போ உங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய கமிட்டியில் இன்னொரு ஆளையும் இருக்கக்கூடாது? இந்த நியாயம் அங்கேயும் அப்ளிகபிள் ஆகணும் இல்லை? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தான் ஓரளவு என்ன வரும் அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். இல்லைன்னா அக்கௌண்டபிலிட்டியும் இருக்காது. ரெண்டாவது இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்லலாம் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஜட்ஜி என்ன ஜட்ஜ்மெண்ட் வேணாலும் எழுதலாம். ஹி ஹஸ் காட் த ரைட் டு ரைட் எனி ராங் ஜட்ஜ்மெண்ட். அவங்க இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. வேணும் பார்லிமெண்ட்டில் போய் வேணும் இம்பீச் பண்ணுங்க, அவ்வளோதான். அவங்களால வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது, ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ பண்ணியாச்சுன்னா அதுக்கு மேலே இருக்கிற கோர்ட்டு டிசைடு பண்ணும் வர, இல்லை பார்லிமெண்ட்டில் ஒரு எனாக்ட்மெண்ட் வரும் வரை இவங்க என்ன எழுதுனாங்களோ அது சட்டத்துக்கு சமானம். இதுதான் நம்ம நாட்டோட
சட்டம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இப்படி இந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்டை எழுதுகிறார்கள். You are spoiling the reputation of the country. You are spoiling the peaceful atmosphere of the country. You are sacrificing national interest. இது எல்லாத்தையும் விட எனக்கு உள்ளதிலே எனக்கு எரிச்சல் வந்தது எது அப்படின்னா, ஹிந்துக்களை கொன்னால் டெரர் ஆகுமா? பின்ன யாரை கொன்னா டெரர் ஆகும்? கேள்வி வருது இல்லை? கண்டிப்பாக. அப்போது எந்த அளவு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் உள்ள ஜட்ஜ்மெண்ட்டு நான் பார்த்ததில்லை. இது இந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் போலீஸ் ஃபோர்ஸோடு முறையில் கெடுக்கும், பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்ட்ரியோட ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ணும். அதனால் இது ப்ராசிக்யூஷன் சரியாக ஆர்கியூ பண்ணிச்சா, ப்ராசிக்யூஷன் சரியாக ஆர்கியூ பண்ணலையா, இதெல்லாம் விடுங்க. நீங்களே சொல்கிறீங்களே, ஃபேஸ் ஆஃப் தி இதில் கன்விக்ஷனுக்குள்ள எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. வெளிநாட்டுக்காரனோட தொடர்பு எல்லாமே வருது அதுக்குள்ளே. ஆனால் இதை நான் டெரர்னு நான் யுஏபிஐக்கு இது ஃபிட்டா அப்படின்னு கொரி ஒன்று நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு மேலே பயங்கரவாதத்துக்கு என்னையா வேணும்? அப்போ இந்த மாதிரியான நீதிமன்ற தீர்ப்புகள் தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் மட்டுமல்ல, உலக பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல். ஏன்னா இவனுக்குள்ள தொடர்பெல்லாம் பார்த்தா பல நாடுகளோடு இருக்கு. அதனால் இன்றைய இந்த தீர்ப்புங்கக்கூடியதை என்னை பொறுத்தளவில் சுப்ரீம் கோர்ட்டில் உடனே அப்பீல் பண்ணும். அப்பீல் பண்ணி இந்த ரிலீஸுங்கக்கூடியதை நிறுத்தி வைக்கணும். என்னையே இந்த கேஸை டேக் ஓவர் பண்ணணும். ஏற்கனவே என்னையே இந்த கேஸில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலை. அப்படி இருந்ததுன்னா என்னையே இந்த கேஸை உடனடியாக டேக் ஓவர் பண்ணணும். ஏன்னா இது ஒரு ஆபத்து. நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாஷா எப்படி 14 வருஷம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படியோ, எப்படி காஜாமுதீன் பல கேசஸில், எப்படி பிலால் மாலிக், எப்படி ஃபக்ருதீன், இதை நம்ம வரிசையாக நம்ம பார்க்குறோம். இந்த வரிசையில் ஒரு டெட்ஃபுல் பயங்கரவாதி இந்த ஆள். ஆனால் இவ்வளவு லைட்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து எப்படி ஒரு தேசத்துக்கு ஆபத்து விளைவிக்கும் என்று தெரிந்தும் இப்படி ஒரு செயல் செய்யப்பட்டிருக்கிறது என்பது உண்மைக்குமே இன்னைக்கு நம்மளால் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஜுடிஷியல் ஆக்டிவிசத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ங்கக்கூடியது நம்ம நாட்டில் கொஞ்ச நாளாக ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ங்கக்கூடியது உங்களுக்குள்ள அரசியலில் நான் ஏதோ அஃபீஷியலுக்கு எதிராக நான் பண்ணிட்டேன், அரசியல்வாதிக்கு எதிராக பண்ணிட்டேன், அதோடு உங்கள் ஆக்டிவிசத்தை நிறுத்திக்கிங்க. அதே சில இடங்களில் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஆனால் தேசிய பாதுகாப்புலேயும் உங்கள் ஆக்டிவிசத்தை தயவுசெய்து காட்டாதீர்கள். இது நாட்டுக்கு நல்லதில்லை, உலக அமைதிக்கும் இது நல்லதில்லை என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடத்துறதுக்கு தமிழக அரசு தயாரானது. அதற்காக 40 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கீடெல்லாம் செய்தார்கள். அதை எங்கே நடத்தலான்றதுனா, தீவுத்திடல் மைதானத்தை சுற்றியுள்ள அந்த 3.5 கிலோமீட்டரில் அந்த ரோடுகளில் நடத்துவதற்காக ரெடி பண்ணாங்க. அப்போது ஒருத்தர் இதுக்காக ஒரு வழக்கையும் போட்டார். ஹரீஷ் அப்படிங்கிற ஒரு வழக்கு போட்டார். அவங்க என்ன வழக்கு போட்டிருந்தாருன்னா, இதை தீவுத்திடலில் இதை நடத்தக்கூடாது, இந்த பகுதிகளில் நடத்துவதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மிகுந்த இடையூறு இருக்கும், அதனால் அது இந்த பகுதியில் நடத்தக்கூடாது, இதுக்குன்னு இருக்கக்கூடிய இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் தான் இந்த ரேஸ் எல்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வழக்கையும் போட்டிருந்தார். ஏன்னா இது இரவு நேர ஒரு ரேஸாக இதை எழுதினாங்க. நைட் ஸ்ட்ரீட் ரேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இதை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த வழக்கில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த வழக்கு இந்த நிலையில் ஒரு 30 கோடி ரூபாய் இப்போ தமிழக அரசு அதற்காக செலவு செய்து அதை அந்த பகுதியில் உள்ள ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்தார்கள். இப்பொழுது இருங்காட்டுக்கோட்டைக்கு இந்த வென்யூ மாற்றப்பட்டிருக்கிறதாக இப்பொழுது செய்தி வந்திருக்கு. அப்போ இந்த 30 கோடி வீண் தானே அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுகிறது. அதுக்கு எல்லாரும் இப்போ இப்போ கிரேட்டர் கமிஷன் கிரேட்டர் சென்னை கமிஷனராக கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்கள்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால்,
இப்போ இந்த பகுதிகளெல்லாம் வந்து ரோடெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய்க்கு புதுசாக ரோடெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். அப்போ அந்த ரோடெல்லாம் மக்கள் வந்து உபயோகப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். இதில் வந்து ஒரு 8 கோடி வந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். இப்போ எதுவுமே இதில் வந்து வேஸ்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்திருக்குன்னா, அந்த பகுதியில் இருந்த மீடியன், பேரிகேடு எல்லாத்தையுமே அந்த பகுதியிலேருந்து நீக்கியிருக்காங்க. அது எல்லாமே இப்போ வேஸ்ட்டாக தூக்கி ஒரு பக்கம் போட்டிருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸு எதுவுமே இல்லாமல் இப்போ அந்த ரோடு வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்க மாதிரியாக ஒரு சூழ்நிலையில் ஆயிடுச்சு. ரோடு மட்டும் போட்டிருக்காங்க, ஆனால் ரோட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுனால இப்போ அதெல்லாம் இப்போ வேஸ்ட் ஆகி கிடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் உட்காந்து பார்வையிடுறதுக்கான கேலரிஸு, அதுக்கு தகுந்த பேரிகார்ட்ஸ், அதுக்கு தகுந்த புதிய விஷயங்கள் அட்வர்டைஸ் பண்ணது, இது எல்லாமே இப்போ வீண் தானே அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்திருக்கு. ஆனால் எதுவுமே வீண் இல்லை, எல்லாமே யூஸ்ஃபுல் தான் அப்படிங்கிற மாதிரியே இந்த அரசு சொல்லிட்டு இருக்கு. ஹைவே ப்ரொஃபஸர் சத்யபாமா காலேஜில் இருக்கக்கூடியவர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த காலகட்டங்களில் முதல்ல வந்து இந்த மாதிரியான ரேஸ் வந்து நடத்தவே கூடாது. இது வந்து ட்ரை மந்த்ஸில் தான் நடத்தியிருக்கணும். ஒரு மாதிரி ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த மாதங்கள் நடத்தியிருக்கணும். அரசு உண்மையிலேயே முன்கூடியே திட்டமிடாதனால இப்போ இவ்வளோ ரூபாய் செலவாகி இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது துக்ளக்கு கதை படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். அவர் தேவைன்னு சொன்ன உடனே அங்கேருந்து தௌலதாபாதுக்கு அதை மாற்றினார். அப்புறம் இங்கே எல்லாம் செட்டப் சரியில்லைன்னு சொன்னோன்னு ஒரு திருப்பி இங்கேருந்து அங்கே மாற்றினார். அப்படி தானே? ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு துக்ளக் அரசாங்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இப்போ துக்ளக் பண்ணார். என்னென்னா இந்த சின்ன துக்ளக்குக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது அதை நடத்துகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால அது அப்படி இருக்கலாம். ரெண்டாவது என்னென்னா, அவர் சொன்னது கரெக்ட். என்ன, பெட் கண்டிஷனில் பிரேக்கிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் நீங்கள் இதை நடத்தக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அதெல்லாம் பற்றி நமக்கு என்ன கவலை, நமக்கு எப்போ வரணுமோ வர வேண்டியது வந்தாச்சுன்னா நடத்தினால் போதும். அடுத்தது என்ன அப்படின்னா, பேரிகேட் மட்டும் இல்லாமல் மீடியன் எல்லாம் மாற்றப்பட்டு இருக்கிறது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன கணக்கு திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்ல போகிறது? எனக்கு ஒரு நல்ல ஆஃபீஸர் சார், ஆனால் இப்போ அவரோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, முட்டு கொடுக்குறதே முழுநேர தொழிலாக போச்சு. மழைக்கு கூட அதை முட்டு கொடுத்து முடிவெடுத்து மக்கள் பணி செய்பவர் முட்டு கொடுப்பதை முழுநேர தொழிலாக மாற்றியிருக்கிறார் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் பாவம் பெரிய ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு ஆஃபீஸர். விதி வலியது அவர் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவர் போய்ட்டு எங்கிட்ட கேட்டாச்சுன்னா அவர் வந்து பேசாமல் நான் வேணால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டெபுட்டேஷனுக்கு போயிடுறேன், என்னை விட்டுருங்கன்னு அவர் சொன்னார்னா உண்மையுமே அவர் மேலே எனக்கு மரியாதை இருக்குங்க. அதாவது இவ்வளோ ஒரு நல்ல ஆஃபீஸர் இவராகட்டும், ககன்தீப் சிங் பேடி ஆகட்டும், இந்த ஒரு சாக்கடையில் வந்து இப்போ வந்து உருண்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு எனக்கு ஒரு வருத்தம். சரி, ஆசை யாரை விட்டுது? அதனால் இது விதியின் வலிமைன்னு தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இதில் 30 கோடி ரூபாய் இதுக்கு இப்போ இவர்கள் செலவு செய்தார்களாம். அதனால் தமிழ்நாட்டில் உள்ள மழை நிவாரணம் வரணும் அப்படின்னா மோடி எவ்வளவு நிதி கொடுப்பாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொன்னது யாரு? ஸ்டாலின். கருணாநிதியும் மகனும், உதயநிதியின் தந்தையும், தயாநிதியின் கசினும், எல்லாம் நிதி தானே, மொத்த குடும்பமும் நிதி தானே. இன்ப நிதியின் தாத்தாவும் ஆன தமிழ்நாடு நிதி சொல்லிச்சு. கரெக்டா? ஆமாம். ஏன்னா அப்போ 30 கோடி ரூபா இப்போ வந்து வண்டி வாகனத்துக்கு ஒரு ரேஸ் நடத்துறதுக்கு கொடுத்து ஊரம்பட்டியும் உடைச்சு போட்டிருக்கியே, அப்போ இந்த பணத்தை நீ மக்களுக்கு கொடுத்துருக்கலாமா வேண்டாமா? நிச்சயமாக கொடுத்துருக்கணும். இல்லை, ஆமாம். இது ரேஸ் அவசியமா? இப்போ தேவையே இல்லை. அதாவது கோர்ட்டை கொடுக்குது ரேஸ் அவசியமா அப்படின்னு கேட்டாங்கல்ல. இப்போ இந்த ரேஸ் இந்த நேரத்தில் உங்களுக்கு அவசியமா? இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, கிரிக்கெட் நடத்துகிறான், அந்த பணத்தினால அரசாங்கத்துக்கு வந்து வருமானம் வருது. டேக்ஸில் அரசாங்கத்திலேருந்து அவன் பணம் வாங்கலை. சரி, எந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஆதரவு இல்லையோ அதுக்கு அரசாங்கம் பணத்தை கொடுத்து அந்த ஸ்போர்ட்ஸை வளர்க்கணுங்கிறது நியாயம். இப்போ அதுக்குன்னு இருங்காட்டுக்கோட்டையில் ஒரு ரேஸ் ட்ராக் இருக்கும்போது இங்கே கிரியேட் பண்ணுறதோட தேவை என்ன? சரி, ஏற்கனவே போலீஸ்காரங்க ஒரு விஷயம் கொண்டு வராங்க. எப்போவுமே இந்த ரோட்டில் பைக் ரேசிங்கில் பல ஆக்சிடெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு தரமும் போலீஸ்காரங்க அவஸ்தைப்படுறாங்க. இன்னும் நான் உண்மைக்குமே சில சமயம் இந்த ஈசிஆரில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களை நினச்சான்னா ரொம்ப நான் பரிதாபப்படுவேன். இவனுக்கு போகக்கூடிய போக்கை பார்க்கணும். போயிட்டு இவங்க எங்கேயும் இடித்து தந்ததுக்கப்புறம் அதை கொண்டு போட்டு அதை க்ளீன் பண்ணி அந்த இடத்துல டிராஃபிக்கை கிளியர் பண்ணி, அதுக்கு என்னென்னா தெருவுக்கு தெரு 100 அடிக்கு ஒரு சாராய கடையை வேறு திறந்து விட்டாச்சு. அவ்வளோ வெறும் குடிக்கணும், வண்டி ஓட்டணும். அப்போ இந்த மாதிரியான விஷயத்த ரோட்டில் ஓட்டுறதுக்குள்ள டெக்னிக்கை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இல்லை. நீங்கள் ஏன் ரேச வைக்கிறிய?
ரோட்டில் ரோசை ஓட்டுறது தப்புன்னு சொல்லிவிட்டு நீங்களே இப்படி பண்ணான்னா ஆமாம். எந்த விதத்தில் நியாயம்? இப்போ இதே கேள்வி பலதை கேட்குறீங்கள்ல. என்ன கேட்குறாரு, இவ்வளவு பணம் கோயிலில் அதிகம் இருக்கும்போது அதை நான் வேற விஷயத்துக்கு ஏன் செலவு செய்யக்கூடாதுன்னு அடிச்சு விடு பாபு கேட்குறாருல. ஆமாம். இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் நான் அதிக பணமாக இருக்கு கிடையாது. எங்கிட்டயே பணம் இல்லை, மோடி தான் எனக்கு பணம் தரணும்னு தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமாம். எங்கிட்ட இருந்து பணம் வாங்க தெரியுது இல்லை, மக்கள் பணத்தை தானே கேட்குறேன், ஒம்பனத்தையா கேட்குறேன்னு ஒரு பய சொன்னான். ஆமாம். உதயநிதி. உதயநிதினு மக்களுடைய தமிழக மக்களுடைய வரி பணத்தை தானே தரப்போகிறேன். நீங்க எந்த பணத்தை எடுத்துக்க போற? சரி, தமிழகத்தின் மக்கள் வரி பணத்துல வந்து உன்னை ரேஸ் நடத்துறதுக்காக தமிழக மக்கள் உனக்கு வரி பணம் கொடுத்தா? இந்த கேள்வி வரும்ல, நிச்சயமாக வரணும்ல. அப்புறம் அந்த பணத்துல பாதி வேலையை முடிச்சு விட்டு கடைசியில் இது சரியில்லைன்னு இன்னொரு இடத்துக்கு மாற்றும் போது தமிழக மக்கள் வரி பணத்தை இப்போ இந்த தப்பான முடிவெடுத்த 30 கோடி ரூபாய் இப்போ உன் குடும்பம் கட்டுமா? திருப்பி கட்டாது. இப்போ திமுக அரசு கட்டணும்ல. கண்டிப்பா. இந்த தப்பான முடிவெடுத்து நீங்க தானே, இப்போ நீங்க தானே மாத்துறீங்க. இப்போ அரசாங்கத்துக்குள்ள இந்த பணத்தை நீங்க கட்டணும்ல. பக்கனையா மோடிக்கு பேச முடிஞ்ச இந்த நியாயத்தை இப்போ வந்து இப்போ பேசணும்ல ராதாகிருஷ்ணன்ட்ட, மேயரை 30 கோடி ரூபாய் நீங்க கொடுத்துறீங்க. ஏன்னா நீங்க தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குற நீங்களே உங்க பாக்கெட்ல இருந்து இந்த பணத்தையும் சேர்த்து கொடுத்துருங்க சொல்லிட வேண்டியதானே. இப்போ என்ன ஆயிப்போச்சு, கொடுக்க வேண்டியதானே. அப்போ இது தவிர இன்னொரு பிரச்சனை கூட வந்திருக்கு. இப்போ இந்த அறப்போர் இயக்கம் அவங்க ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல். ஆமா. அது எப்படின்னா, அது என்னன்னா 7,00,00,000 ரூபா இருக்கிறத 12,00,00,000 ரூபாய்க்கு தமிழ்நாடு அரசாங்கம் வாங்குறதா. அது எப்படின்னா, அதில் ஒரு வேடிக்கை, அந்த ரேட்டு வந்து எல்லா சப்ளையரும் ஒரே ரேட்டில் தான் ஏன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு. அதான் ஒரே எல்லா சப்ளையரும் ஒரே ரேட்டில் தான் கொடுக்குறாங்களாம். ஆமாம். அப்போ இது எப்படி எல்லா சப்ளையருக்கும் ஒரே ரேட்டில் கொடுக்குறாங்கன்னா, ரேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சப்ளையரை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா? அப்படி தானே அர்த்தம்? ஆமாம், அப்படி தான் வருது. அப்போ இதுக்கு பேர் டெண்டர் இல்லையே. இந்த ரேட்டில் நீ எனக்கு எல்லாம் அப்படின்னு எல்லா கான்ட்ராக்டருக்கும் கரெக்டாக பிரித்து கொடுக்கப்பட்டது, அப்படி தானே அர்த்தம்? அதுக்கு அப்படிதான் அர்த்தம். அப்படி தானே இதுக்கு அர்த்தம் எடுக்கணும். இன்னைக்கு இதை இப்போ இவங்க இப்போ இது பண்ணியிருக்காங்க. இது மக்கள் வரி பணம் தானே. ஆமாம். 7,00,00,000 ரூபா இருக்கக்கூடியதா 12,00,00,000 ரூபான்னு போட்டிருக்கையிலேயே. அப்போ இந்த வரிப்பணத்தில் 5,00,000 ரூபா எங்கோ வச்சு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, 200 டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று நினைக்கிறேன். ஆமாம், 200 டிரான்ஸ்ஃபார்மருக்கு 5,00,000 ரூபா வச்சு 200 டிரான்ஸ்ஃபார்மருக்கு எவ்வளவுன்னு பாருங்க. எங்கேயோ போய் நிற்கிது இல்லை, 10 கோடி ரூபா. ஆமாம், ஃப்ளாட். நீங்கள் அதை அறப்போர் இயக்கத்திலேருந்து இன்றைக்கி அவங்க அந்த விஷயத்தை இன்றைக்கி வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. வரிப்பணத்தை தானே கேட்குறோம். அதே தான் நான் கேட்குறோம், வரிப்பணத்தை தானே கேட்குறோம். அதில் 10 கோடி ரூபாய் இப்போ யார் திருப்பி தரப்போறா? ஏன்னா ராஜஸ்தான் 7,00,000 தான் போட்டிருக்கு ராஜஸ்தான் கவர்மெண்ட்டு அதே இதுக்கு. ஆமாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு விலை ஏதோ 5,00,000 ரூபா ரேஞ்சுக்கிட்ட தான் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அது எவ்வளோ உண்மைன்னு நமக்கு தெரியும். ஏன்னா டெக்னிக்கலாக நமக்கு உள்ள என்ன டெக்னிக்கல் பிட்டை முழுக்க படித்தா தான் நம்ம அதில் கமெண்ட் பண்ண முடியும். நான் டெக்னிக்கல் பிட்டு படிக்கலை. பட் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் நடக்குது. அப்போ இது என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று துக்ளக் அரசு சட்டவிரோதமான விஷயத்தை செய்யறது, அது யாராவது பண்ணியாச்சுன்னா அதுக்கு எதிராக இது பண்ணுறது. இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, இன்றைக்கி இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டு இன்றைக்கி என்னவோ தெரியல, இன்றைக்கி கோர்ட்டு நாள் தான் நமக்கு வந்து சேர்ந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த 6,000 ரூபா கேஷ் கொடுக்கறது, ஆமாம், கேஸு போட்டிருக்காங்க கோர்ட்டில். ஏன்னா எல்லாத்துக்கும் தான் நீ மகளிர் உரிமை திட்டம் வர நீங்கள் வந்து பேங்க்கில் தானே கொடுக்குறீங்க. ஆமாம். கோவிட் உட்பட எல்லாத்துக்கும் பேங்க்கில் தானே பணம் கொடுத்தீங்க. மழை வெள்ளமும் பேங்க்கில் கொடுக்க வேண்டியதானே, இதை மட்டும் ஏன் கையில் கொடுக்கணும்? இன்னும் ஒரு நியாயமான விஷயம் தானே. மகளிர் உரிமை திட்டம் வர பேங்க்கில் தானே போயிட்டு இருக்கு. அப்போ வறியவர்களுக்கு தானே மகளிர் உரிமை திட்டம், வசதியானவனுக்கு அந்த திட்டம் இல்லையே. இல்லை. அதே மாதிரி அந்த அரசுக்குள்ள இந்த திட்டமும் பேங்க்ல தானே வருது. அந்த கைம்பெண் திட்டம், அந்த திட்டம், எல்லா திட்டமும் பேங்க்ல தானே வந்துகிட்டு இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட எல்லாரும் பேங்கிங் ஆபரேஷனுக்குள்ள உள்ள வந்துட்டாங்கல்ல. அப்ப வீட்டுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்ங்கிறது ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆனதை வச்சு தானே. ஏன்னா கேஸுக்கு இப்ப மானியம் வந்து பேங்க்ல தானே, கேஸ் மானியமே எல்லாமே இன்னைக்கு பேங்க்ல வந்துருச்சு இல்ல. அப்ப பேங்க் அக்கௌண்ட் இல்லாம இல்ல கிடையாது. அதுக்கப்புறம் உடனே என்ன சொன்னார் ஒரு மந்திரி, பேங்க்ல பணம் போட்டு புட்டா இவங்க வேற கடன் வாங்கினதுக்கு பேங்க் அந்த பணத்தை எடுத்து விடக்கூடாது என்பதனால் நாங்கள் போடவில்லை. ஏடிஎம் வேலை செய்யல. அது முதல்ல இதை முடிச்சுட்டு எடுத்து வரேன். அப்போ அது சொன்ன உடனே
ஏற்கனவே நீங்கள் தான் அம்புட்டு பேங்க்கோட எம்ஓயு போட்டு வச்சுருக்கீங்கள. ஆமாம். மகளிர் திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உரிமை தொகை, அந்த திட்டத்தில் இருக்கிற பணத்தை பேங்க்கு கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா பேங்க்கோடையும் கவர்மெண்ட் எம்ஓயு போட்டிருக்குல்ல. ஆமாம், போட்டிருக்கோம். அப்போ அதே மாதிரி இதுக்கு நீங்கள் எம்ஓயு போடலாம் இல்லையா? போடலாமே. அப்போ இது பச்சை புழுகு தானே. ஆமாம். முதல்ல சொன்ன காரணம். அதுக்கு அடுத்தது ஏடிஎம் வேலை செய்யலை. ஏன் வேலை செய்யலை? மழையினால வேலை செய்யல. அப்போ மழையினால சென்னை இயல்பு நிலையிலிருந்து இன்னும் திரும்பலை அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக அப்படிதான் அர்த்தம். அதுக்கு நீங்கள் தான் இயல்பு நிலைக்கே வந்தாச்சுன்னு அறிவிச்சிட்டேலே. ஆமாம். இப்போ ஏடிஎம் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் மழை வெள்ளத்திலிருந்து சென்னை மீளவில்லை, அப்போ உங்கள் மீட்பு நடவடிக்கை மோசம் ஒத்துக்கிறீங்களா? ஒன்று அதை ஒத்துக்கணும், இல்லைன்னா இதை ஒத்துக்கணும். ரெண்டில் என்னத்தையாவது ஒன்று ஒத்துட்டு தொலையணும். அப்போ அதையும் நீங்கள் ஒத்துக்க மாட்டியே. அதனால் உடனே இப்போ கோர்ட்டுன்னு சொல்லிடுச்சான், 2000-6000 ரூபா நீங்கள் கையில் கொடுத்துருங்க, ஏன்னா இது ரொம்ப அர்ஜென்ட், மக்களுடைய அவசர தேவை. அப்போ அந்த மகளிர் உரிமை திட்டம்லாம் அவசர தேவையில் வராத. அப்போ அந்த 2000 ரூபான்னு அவங்க மாதக்கணக்கில் வச்சுருக்கவா போகிறாங்க? இல்லை இந்த 2000 ரூபாயில் இன்னும் அவர்கள் சேர்த்து வீடாகட்ட போகிறாங்க. சொல்லித்தாரு இந்த மாதிரிலாம் நடக்க போகிறது. அவங்க வந்து அதுக்கான ஒரு திட்டமே கொடுத்துருந்தாங்கல்ல. ஆமாம், இந்த இதுக்கு வந்து நீங்கள் இன்னென்னலாம் சேமிச்சு இப்படியெல்லாம் நீங்கள் வரலாம் அப்படின்னு நல்ல திட்டமெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ என்னை பொறுத்தவரை மீண்டும் நான் திருப்பி சொல்கிறேன், இந்த மாதிரியான கோர்ட்டுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட்டுகள் ஊழலை வளர்க்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டுகளாக மாறுகிறது. அதுதான் நமக்கு இதில் வருத்தம். இப்போ இந்த 6000 ரூபா இதில் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது. ஏற்கனவே ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நிவாரணப் பொருள் வாங்க போன இடத்துல ஒரு குழந்தை இறந்து போச்சுங்கக்கூடிய செய்தியை பார்த்தோம் அந்த கியூவில் நின்று. மெட்ராஸில் ஏற்கனவே முன்னாடி ஒருக்க வெள்ளம் வரும்போது எம்ஜிஆர் நகர் ஸ்கூலில் 42 பேர் இறந்து போனாங்க ஸ்டாம்பீடில். சார் இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்தது. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த வெள்ளம் வரும்போது கூட பல இடத்துல இந்த புகார்கள் பல பேப்பர்களில் கூட வந்துச்சு. அதை கொடுக்கும்போது வீடை பார்த்து நம்ம கட்சிக்கு ஓட்டு போடாதவன்னா கொடுக்கப்படாதுன்னு சொல்லியே ஒரு கூத்து நடந்தது. அப்போ மொத்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டை சரி பண்ணுவதற்கு அரசாங்க பணத்தையே கட்சிக்காரன் வீடு வீடாக கொடுக்க போகிறான். ஏன்னா 3 மாதத்துல எலெக்ஷன் வரப்போகுது. ஏற்கனவே ஒரு ஸ்மூத் மெக்கானிசம் டு டிஸ்ட்ரிபியூட் மணி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரியான ஊழல்கள் வருவதற்கு வாய்ப்புள்ள, பில்ஃபரேஜஸ் வருவதற்கு வாய்ப்புள்ள, நெரிசல், சாவு, இன்ஜுரி இந்த மாதிரியான சம்பவம் வருவதற்கு வாய்ப்புள்ள ஒரு முறையில் அதை செய்யணும் அப்படின்னு ஒரு அரசாங்கம் ஏன் வந்து அதில் இவ்வளவு பர்டிகுலராக இருக்கிறது? கோர்ட் இப்படி இல்லை கேள்வி கேட்கணும். ஈஸ் ஆஃப் லிவிங்கை வந்து பெட்டர் படுத்துறதுக்கு தானே நம்ம வந்து கோர்ட்டை அணுகிறோம். ஒரு ஈஸி வே இருக்கும்போது ஒய் யூ ஆர் ஆப்டிங் ஃபார் அ டிஃபிகல்ட் வே? இட்ஸ் அ டைரக்ட் கொஸ்டின். கோர்ட்டு கேட்டிருக்கணும் அப்பவே. உடனடியாக பணம் போகுதுக்கு அப்போ ஏடிஎம்ல உடனே பணம் வராதுங்களாங்க? கேள்வி எவ்வளோ நேரம் ஆக போகுது இந்த கேள்வி கேட்கறதுக்கு? ஏற்கனவே ராஜீவ்காந்தி கூட ஒரு கதை சொல்லியிருக்காரு, இவ்வளோ பணத்தை வந்து நேரடியாக கொடுக்கும் பொழுது அது போய் சேர்றது கடைசியாக 5% தான் போய் சேருது, பாக்கி எல்லாம் காணாம போகுதுன்னு அவர் சொன்னார். அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நடந்து போன காரியங்கள். இப்போ என்ன சொல்றேன், இப்படி ஒரு வழி இருக்குல்ல. இல்லை அதே விஷயம் இதுலேயும் நடக்குமாங்கிறது கூட. கொரோனா நேரத்தில் கூட இப்படித்தானே இருந்தது, இப்படித்தானே அரசாங்க உதவிகள் வந்தது. ஏன் இன்னைக்கு விவசாயிகளுக்குள்ள பணமும் இந்த வழியில தானே வந்துகிட்டு இருக்கு. எல்லாமே டிபி, டைரக்ட் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர். இன்னும் சொல்ல போனா இவங்க கொடுக்கறது இந்த 4 மாவட்டத்தில் தான். ஆமா, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர். ஆமா, இந்த 4 மாவட்டத்தை தான் செய்ய போறீங்க. இந்த 4 மாவட்டத்திலையும் ஏடிஎம்முக்குள்ள எண்ணிக்கையும் கூட. ஆமா, இது மோஸ்ட் ரூரல் டிஸ்ட்ரிக்ட்ஸும் கிடையாது, நிச்சயமா கிடையாது. கிட்டத்தட்ட இது வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் கூட ஆல்மோஸ்ட் அர்பனைஸ்ட். கண்டிப்பா ஏடிஎம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடமும் கூட இது. இன்ஃபேக்ட் தண்ணி போந்திருக்கிற இடமும் அந்த மாதிரியான பல இடங்கள்ல தான் இன்னைக்கு தண்ணியும் இருந்திருக்கு. இன்னைக்கு நீங்கள் தான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்கன்னு நீங்கள் தான் சொல்லவும் செய்கிறீங்க. அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ஏன் நீ அப்படி கொடுக்கணுங்கக்கூடிய ஒரு கேள்வி சாதாரணமான ஒரு மனுஷனுக்கே கேட்கும்போது லேர்னட் ஜட்ஜஸுக்கு ஏன் இந்த கேள்வி வரல? அப்போ நமக்கு அடுத்த வேற ஒரு சந்தேகமும் வருது. நீதியரசர்கள் செயல்பாட்டில் நிர்பந்தம் இருக்கிறதோ அரசாங்கத்தின் வாயிலாகக்கூடிய சந்தேகத்தை கூட எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அதனால் இந்த மாதிரியான ஒரு போக்கு என்பது சரியில்லை. நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ரேஸ் ட்ராக், அது வந்து நம்ம துக்ளக்
தர்பாரை நமக்கு நிறைவுற்றுகிறது. அதனால் பரவாயில்ல, சாம்ராஜ்யங்கள் என்றுமே நிலைத்ததில்லை இல்லையா? தானே வரலாறு. வரலாறு. துக்ளக் வம்சம் கூடியது 3வது தலைமுறையோடு முடிஞ்சு போச்சு. முகமது பின் துக்ளக் பையன் வந்தால் அதோட அடுத்ததோட சோழி முடிஞ்சது. 3வது துக்ளக் சீக்கிரத்தில் மன்னராக முடிசூட்டப்படுவாருங்கிற மாதிரியான இண்டிகேஷன்லாம் இருக்குது. அதனால் அது விரைவில் நடக்கும். ஏன்னா அதுக்குள்ள சிம்டம்ஸ் எல்லாம் துக்ளக்கில் டைனாஸ்டியில் நடந்த அந்த விஷயங்கள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம தயவுசெய்து சார் அவர்கள் முகமது பின் துக்ளக் நாடகம் போட்டிருந்தார். இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் என்ன அழகாக கற்பனையில் இவருக்கு கிண்டல் அடிக்கிறார் அப்படின்னு எல்லாரும் அன்றைக்கி சார் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் கற்பனை இல்லை, அதெல்லாம் நிஜம் என்பதை இந்த அரசாங்கம் நிரூபித்து வருவதாகத்தான் இந்த செய்தியிலிருந்து நான் பார்க்குறேன். பாராளுமன்றத்தில் 2-3 தினங்களுக்கு முன்னாடி ஒரு மர்ம நபர்கள் அவர் 5 பேர் உள்ளே நுழைந்ததாகவும், ஒரு 2 பேர் உள்ளே நுழைந்து பார்வையாளர்கள் பகுதியிலிருந்து வண்ண கலர் போன்ற புகையை தூவி அங்கேருந்து தப்பி ஓடினார்கள். அந்த செய்தியெல்லாம் பார்க்குறோம். அங்கே அவர்கள் சில துண்டு பிரசுரங்களை அங்கே வீசி எறிந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். அது தொடர்பாக அவர்களுக்கு உள்ளே அனுமதி கொடுப்பதற்கு ஒரு பாஜக எம்பி தான் அவருக்கு அனுமதி கடிதம் கொடுத்திருந்தார். அவர் மூலமாக தான் உள்ளே வந்தார் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம். அதை வைத்த உடனே என்ன சொன்னாங்க, இந்த உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் எல்லாம் கோரிக்கை வைத்தார்கள். ரெண்டாவது, பாராளுமன்றத்தில் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது, உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள்லாம் மிகப்பெரிய அமளியில் ஈடுபட்டார்கள். இதன் காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு 15 எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதுமாக. 14 பேர் லோக்சபாவிலும் ஒருத்தர் ராஜ்யசபாவிலையும் இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழகத்தை சேர்ந்த ஜோதிமணி, கனிமொழி போன்றவர்களையும் இதில் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். உடனடியாக இப்போ உடனே என்ன பண்ணாங்க, நாங்கள் உள்ளீர்ப்பு போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ளீர்ப்பு போராட்டம் எல்லாம் நடத்தினார்கள். அதற்கப்புறம் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது, இன்னைக்கு இங்கே ரப்பர் ஸ்டாம்பாக மாறிவிட்டது, உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்க வேண்டியது பாஜக எம்பி யார் அந்த கடிதத்தை கொடுத்து அனுமதித்தாரோ அவர் மேலே அவங்க நடவடிக்கை எடுக்கணும், ஆனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இதை கேள்வி கேட்டவர்கள் மீது இவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லி இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் பேசி வருகிறார்கள். 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், பார்லிமெண்ட்டுக்குள்ள செக்யூரிட்டிங்கக்கூடியது பார்லிமெண்ட் செக்ரட்டேரியட்டுக்குள்ள கையில் உள்ளது, அதாவது உள்ள விஷயங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் ஹோம் மினிஸ்டரை இவங்க பண்ணுறதுங்கக்கூடியது நியாயமில்லை. ஆனால் ஒரு விஷயம், ஹோம் மினிஸ்ட்ரிக்கும் அதுக்கு பொறுப்பு எடுக்க வேண்டும் என்பது என் தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இது ஸ்பீக்கர் எப்போவுமே சொல்லக்கூடியது என்னென்னா, இது பார்லிமெண்ட் செக்ரட்டேரியட்டுக்குள்ளே ப்ரிவியூவில் வரும்னு. பட் இது ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அது காரணம், ஏன்னா இட்ஸ் ஓவரால் செக்யூரிட்டி சிச்சுவேஷன் சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த விஷயத்தில் ஸ்பீக்கருக்குள்ள வாதத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், இது முதல் விஷயத்தை இதற்காக இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை இல்லை என்பது என் கருத்து. ஏன்னா தொடர்ந்து பார்லிமெண்ட்டில் விவாதம் பார்லிமெண்ட்டில் நடத்தலாம், பேப்பரை தூக்கி எறிகிறது, வெல் ஆஃப் த ஹவுஸில் கத்துறது, ஸ்பீக்கர் சேம்பர்கிட்ட போய் பேசுறது, இதெல்லாம் ஒரு வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி அதாவது எந்த நேரத்தில் ஸ்பீக்கரை அனுமதிக்கிறாரோ அப்போ பேசணும், பாக்கி நேரத்தில் பேசுறது, அன்ரூலி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் இந்த சில ஆளுகள், இந்த டெரிக் ஓப்ரைன், கனிமொழி, சோடிமணி, இந்த மாதிரி கொஞ்சம் ஆளுகள் எல்லாம் சேர்ந்து இதை அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஆரம்ப காலத்திலேயே பார்லிமெண்ட்டில் பண்ணியிருந்தாச்சுன்னா இந்த அளவு பார்லிமெண்ட்டு மோசமாக போயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இந்த மொஹுவா மொய்த்ரான்னு ஒன்று இப்போ நல்ல காலம் அதை சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்த்தா பார்லிமெண்ட்டில் அது பார்லிமெண்ட்டா இல்லைன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மெட்ராஸில் இருக்கிற குழாயடியாங்கக்கூடிய சந்தேகம் கூட நமக்கு வரும். அந்த அளவு மட்டமான சில செயல்பாடுகள் இதெல்லாம் பார்லிமெண்ட்டில் கொஞ்ச காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி டிசிசிவான ஒரு முடிவை இன்றைக்கி பார்லிமெண்ட் எடுத்திருக்கு. இந்த மாதிரியான நபர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பார்லிமெண்ட் எதிர்கட்சிகளுக்குள்ள குரல் விலை என்பது நெரிக்கப்படக்கூடாது என்பது உண்மை. இதுக்கு முன்னாடி இந்த பார்லிமெண்ட் வரலாறு அவ்வளோத்தையும் எடுத்தாச்சுன்னா எதிர்கட்சியைச் சேர்ந்த அநேகமான எம்பிக்கள் பேசுவதற்கு சந்தர்ப்பம் என்பது கிடைத்தது இந்த லோக்சபாலங்கக்கூடியதை எல்லா கட்சிகளும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். லோக்சபா ரெக்கார்ட்ஸும் இதை சொல்லியிருக்கு.
அப்படி இருக்க இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு என்பது நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டை கேவலப்படுத்துவது மாதிரியாக இருக்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், இது குரல் விலையை நெரிக்கக்கூடிய விஷயம். டெமோக்ரஸி என்றால் என்ன என்பதை இன்று இருக்கக்கூடிய அரசுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொன்னா, நம்ம மூனா கானா கனிமொழி சொல்லியிருக்காங்க. ஏண்டா ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் போட்டாச்சுன்னாலே அரெஸ்ட் பண்ணுறது உங்கள் அரசாங்கம் தானே. ஆமாம். டெமோக்ரஸியும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சையும் பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது அருகதை இருக்கா? ஒரு கருத்து கணிப்பு போட்டாங்க, ஒரு பத்திரிகை 3 பேரை வச்சு எரிச்சேங்களே ஐயா. எரிச்சதுக்கு அப்புறம் இவங்க மூனா கானா கனிமொழியோட அப்பா மூனா கானாட்ட போய் பத்திரிகைக்காரன் கேட்குறாங்க என்னன்னு. நீதாண்டா கொலகாரன்னு கேட்ட பத்திரிகைக்காரன்ட்டு அவர் பேசி எந்த அளவு அவர் கருத்து சுதந்திரத்தை வாழ வச்சாருன்னு தான் நம்ம பார்த்துட்டோமே. அதனால் கருத்து சுதந்திரத்தெல்லாம் பற்றி இந்த திமுக பேசக்கூடியதை மாதிரி ஒரு ஜோக்கே உலகத்தில் இருக்க முடியாது. அவர் இங்கே ஒருத்தர் அவர் இந்த வெள்ளத்தில் ஏதோ வண்டு இருக்குதுன்னு புழு இருக்குன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து போட்டாருங்கிறதுக்காக வேண்டி அவரை அரெஸ்ட் பண்ணி மனசுடைஞ்சு அவங்க வீட்டில் ஒருத்தர் சூசைடு பண்ணி போனார். அப்போ உங்களோட கருத்து சுதந்திரம் இதெல்லாம் இப்போ எங்கே கொண்டு வெறும் குரல் விலையை மட்டும் நடிக்கலை, ஆளுக்குள்ள மொத்தமாக சோழியை முடிச்சு அனுப்பியிருக்கீங்கள. இந்த வார்த்தையெல்லாம் கனிமொழி பேசலாமாங்க? கண்டிப்பாக அருகதை கிடையாது. அருகதை வேண்டாம். கணக்குன்னு ஒரு 4 வார்த்தையை கேட்டுவிட்டார்ப்பா ஒரு ஆள், எம்ஜி ராமச்சந்திரங்கிற ஆள். அதுக்குன்னு 3 எழுத்து திமுக இருந்து அவரை வெளியில தள்ளி கடைசியில் அவர் 4 எழுத்து அதிமுகங்கிறத ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டார். சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடிய வகை தான். வைகோ என்னையா அன்னைக்கு தப்பாக கேட்டுவிட்டா அப்படி, இன்னைக்கு புழப்பத்து உங்கள்கிட்ட வந்துவிட்டா அப்படிங்கிறது வேற. அந்த ஆளை நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க? கருவிலே குற்றம்னு ஒரு கவிதை ஒன்று எழுதினார் ஐயா, இந்த நாஞ்சில் மனோகர் எங்கள் ஊருக்காரர் தான் எழுதிவிட்டார். இவரைத்தான் அவர் நினச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை கட்சியை விட்டு நீங்கள் நீக்கலையா? நடந்ததா இல்லையா? ஆமாம். அப்போ கருத்து சுதந்திரத்தை நீங்கள் அங்கெல்லாம் நீங்கள் வந்து நிலைநாட்டி இருக்கணும் இல்லை. ரெண்டாவது இது என்ன அப்படின்னா, இது தொடர்ந்து பார்லிமெண்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. நானும் கொஞ்சம் காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். சம்மந்தம் இல்லாமல் பேசுறது, உரிமையில் பேசுறது. இதுக்கு முன்னாடி இதே கனிமொழி உரிமையில் பேசினாங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அப்போ அன்றைக்கி உரிமையில் பேசக்கூடிய அன்றைக்குமே காலிங் பை நேம்ஸ்னு சொல்லி கனிமொழி அன்றைக்கே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். தமிழில் பேசினதுனால யாருக்கும் உடனடியாக புரியலை. ஆனால் அதுக்கப்புறம் இது தப்புங்கக்கூடியது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்காது. ஏன்னா மேலே இருக்கிறவங்க இது என்ன மொழி இவங்க என்ன பேசினாங்கன்னு கேட்காம இருந்திருக்க மாட்டாங்க. ரெண்டாவது பேசக்கூடியதான் உடனடியாக டிரான்ஸ்லேட் பண்ணி. ஆனால் என்ன ஒரு விஷயம் இவங்களுக்கு ஒரு லாபம், இந்த ஒருமைப்பன்மை இங்கிலீஷில் கிடையாது. கிடையாதாம்மா, யூன்னு வரும். யூ தானே. ஆமாம் ஆமாம். நீக்கும் யூ தான், நீங்களுக்கும் யூ தானே. அது ஒரு மரியாதை இல்லாத மொழி. அதனால இந்த மரியாதை கிட்ட கூட்டத்துக்கு அது சௌரியமா போச்சு. ஏன்னா டிரான்ஸ்லேஷன் இந்த மரியாதை கிட்ட மொழியில தானே வருது. அன்னைக்கே இதெல்லாம் நீங்கள் வந்து சோழியை முடிச்சிருக்கணும். வளர விட்டதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த மாதிரியாக பேச பாருங்க. அந்த அம்மா போய் இந்த மூவா மொய்த்ரா போயிட்டு அவங்க அந்த எத்திக்ஸ் கவுன்சிலில் எத்திக்ஸ் கமிட்டியில் போயிட்டு மரியாதை இல்லாமல் அன்எத்திக்கலாக பேசியிருக்கோம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னு சொன்னோன்னா இது அக்ரஷன். ஆனால் இதுக்கு ஒரு விளக்கம் வேறு. ஆமாம். ஒருத்தனை மரியாதை இல்லாமல் பேசினா அதுக்கு பேர் அக்ரஷன். இது வந்து கல்ச்சர்டு சொசைட்டியில் இது வந்து செல்லுபடியாகாது. இந்தியா ஒரு பண்பாடு இருக்கிற நாடு. ஆனால் பண்பாடே தப்புன்னு இருக்கக்கூடிய கூட்டங்கள் தானே இது. இப்போ அந்த ஒரு காங்கிரஸ் எம்பி கூட ஒரு சாமி ஒருத்தர் உத்தரப்பிரதேசம் சார்ந்தவர் இந்த 3 மாநில தேர்தல் தோத்த உடனே சொன்னார், இந்த காங்கிரஸ் கட்சி காந்தியோடு ரகுபதி ராகவ ராஜாராமில் இருந்த கட்சி இந்த இடதுசாரிகளை கேட்டுப்பட்டு இது அவ்வளோ இப்போ நாசமாக போச்சுடா, அதனால தாண்டி நீங்கள் தோத்து போனீங்கன்னு அந்த ஆள் இப்போ சொன்னார். ஆமாம். அப்போது இந்த இடதுசாரி திராவிட வீச்சுங்கிறது காங்கிரஸுக்கு வந்த உடனே காங்கிரஸ் இந்த மாதிரி அன்னத்திக்கல போயிருக்கு. அப்போ திராவிட நாடு முழுக்க பரவிருச்சு இல்லை? ஆமாம், அவர் சொல்லிட்டே இருக்காரு. சொல்லிடுற நாடு முழுக்க நாங்கள் திராவிடத்தை கொண்டு போயிட்டோம் அப்படின்னு. அப்போ எத்திக்கலாக இருக்கக்கூடிய கட்சிகளையே அன்னத்திக்கலாக மாற்றிட்டாங்கல்ல. ஆமாம்.
இதானே திராவிடத்தின் வெற்றிங்கிறது. கண்டிப்பா. அப்போ இந்த அளவில் திராவிடம் வெற்றி பெற்றது. இப்படிப்பட்ட திராவிடம் இந்த நாட்டை தோக்கடித்து விடும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டு முடிவு பண்ணிடுச்சு. ஏன்னா பார்லிமெண்ட்டு தான் அந்த மோஷன் அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா இவங்களெல்லாம் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ண போகிறோம்னு பார்லிமெண்ட் ஹஸ் அக்ரீடு ஃபார் சஸ்பென்ஷன். அதனால் இது பண்பாடுள்ள நாடு, பண்பாடற்றவர்களுக்கு இந்த பண்பாடான நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் இடமில்லை அப்படின்னு பார்லிமெண்ட் சொல்லியிருக்கு. பெட்டர் லேட் தேன் நெவர். இதை முதல் செஷன் இல்லைன்னா 2வது செஷனில் இவங்க இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணக்கூடிய காலத்திலே நீங்கள் செய்திருக்கணும். செய்திருந்தாச்சுன்னா பார்லிமெண்ட் இன்னும் ப்ரொடக்டிவாக இருந்திருக்கும். தொடர்ந்து 4 வருஷம் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறவன்லாம் புத்திசாலி இவன் இதை அக்ரஸிவாக அவன் பேசுகிறான். இந்த மாதிரி பேசுகிறவனுக்கு கட்சிகளில் மேல் பொறுப்புகளை கொடுத்து இந்த ரவுடித்தனத்தை வளர்த்ததின் விளைவு இன்னைக்கு என்ன அப்படின்னா பார்லிமெண்ட்டு சந்தி சிரிக்கக்கூடிய இடமாக மாறி இருந்தது. இன்றைக்கி இது அட் த எண்ட் ஆஃப் தி இதென்ன இனி அடுத்த 3 மாதம் இதான் லாஸ்ட்டு செஷன். இதுக்கப்புறம் February மாதம் ஃபினான்ஸ் பில்லு மட்டும் உனக்கு பாஸ் பண்ணணும். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஃபுல் பட்ஜெட்டு போட முடியாது. ஏன்னா அதுக்கு அடுத்த வருஷம் யார் கவர்மெண்ட் வராங்களோ அவங்க தான் போடணும். அடுத்த வருஷம்தான் அதை மோடி அரசாங்கம் போடும். அதுவரை அதையும் பண்ண முடியாது. அந்த ஒரு செஷன் தான் இன்னும் பாக்கி இருக்குது. அதனால் இப்போ இவங்களை பண்ணுறதுனால இன்னும் அடுத்த இதில் பெரிய ஒரு பிஸ்னஸ் அவர்ஸும் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. அதனால் இந்த மாதிரியான இந்த பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த அட்டாக்கே அதற்காக தான் கொண்டு வரப்பட்டது. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட்டை நம்ம கேவலப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லையே. இப்போ இந்த 3 மாநில தேர்தலுக்குள்ள இதிலிருந்து மீளலை. ஆமாம், தோல்வியிலிருந்து. ஸோ அப்போ வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை செட்டப் பண்ணியாச்சுன்னா அதை வச்சு நம்ம அதை திசை திருப்பி கட்சிக்கு திருப்பி எலெக்ஷன் நடத்தணுமே. அப்போ இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அந்த ஆளை பார்த்தாச்சுன்னா அந்த ஆள் இந்த அதில் அந்த சாக்ஷி மாலிக்குள்ள அம்மாவோட இந்த விவசாய போராட்டத்தில் அந்த அம்மா ஈடுபட்டு இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய செய்தி. இப்போ ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க, அந்த கல்கட்டாக்காரன். அவன் என்னடான்னு சொன்னான்னா அந்த சேகோரா படத்தை போட்டு தான் வீட்டில் வச்சுருக்கான். ஸோ அப்போ இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்கும்போது இது யாரோட செட்டப் இந்த அட்டாக்குங்கிறது தெரியுது. 2வது இது டெல்லியில் ரொம்ப காமன். ஏவோ ஊர்க்காரன் 4 பேர் வந்திருக்கோம், பார்லிமெண்ட்டு பார்க்கணும், எனக்கு பாஸ்தா, எல்லா எம்பிக்களும் போட்டு கொடுக்கறது தான். இது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். ஆனால் இதை கொஞ்சம் சரியாக அந்த எம்பியும் பார்த்துருக்கணும். இந்த பீகாரில் உள்ள எம்பியில் நானே 2-3 ஆளுகள்லாம் பார்க்கும்போது பார்லிமெண்ட்டு பாஸ் வேணும் யாருக்காவது நம்ம சொல்லி விட்டாச்சா அவங்க அப்படியே கண்ணு கழுத்து போட்டு யாருன்னு கூட பார்க்க மாட்டாங்க. இது சகஜம். இதில் ஒரு என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஒருத்தர் அந்த மைசூர்காரர் ஒருத்தர் தான் அந்த பாஸை வாங்கியிருக்கார் அந்த மைசூர் எம்பிகிட்டேருந்து. அவன் ஊருக்குள்ள இருந்து வந்திருக்கேன், என் பையன் 2 பேரும் என் பசங்க ஊருக்காரங்க வந்திருக்காங்க, எனக்கு பாஸ் தான்னு சொன்னால் எந்த எம்பியும் சரி நம்ம ஊர் பையன் தானே போட்டோம்னு கொடுப்பாங்க. ஆனால் போகக்கூடியது இப்படிப்பட்டதுங்கிறது அந்த எம்பிக்கு எங்கே தெரியும்? தெரியாது இல்லை. 2வது பார்லிமெண்ட் அப்படின்னா சாதாரண மனுஷன் பார்க்கவே முடியாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும்ல. ஸோ அதனால் இது நான் ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக நான் இதை பார்க்கல. ஆனால் அவர் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் என்பது என் கருத்து. ஒன்று, நான் அதை கூட பெருசாக சொல்ல, உள்ளே போனேன்ல, போகும்போது அந்த செக்யூரிட்டி சரியாக வேலை செய்யலைங்கிறது என்னோட அபிப்பிராயம். பட் இது என்னதான் பார்லிமெண்டேரியட் செக்ரட்டேரியட்டுக்குள்ளது வந்தால் கூட இதற்கு ஹோம் மினிஸ்ட்ரி பொறுப்பெடுக்க வேண்டும்ங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அயோத்தியா பிரச்சனை வருது. இப்போ அதுக்கு நாங்கள் அங்கே குண்டை வைக்க போகிறோம், இங்கே வைக்க போகிறோம்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாராளுமன்றத்தை நான் தாக்குவேன் அப்படின்னு குரு பத்வந்த் சிங் பன்னு பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி இந்த பேக்ரவுண்டில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்போ இன்னும் நீங்கள் உஷாராக இருந்திருக்கணுமா வேண்டாமா? 2வது குரு பத்வந்த் சிங் பன்னு ஹி ஷார்ட் இன் டு ஃபேம் எப்பன்னா இந்த புரோக்கர் போராட்டத்தில், விவசாய புரோக்கர் போராட்டத்தில். இப்போ அந்த ஆள் சொன்ன அதே காலகட்டங்களில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி த லிங்க் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். அப்போ அதுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க? இந்த திமுக, இந்த காங்கிரஸ், இந்த திரிணாமுல், இந்த கம்யூனிஸ்ட், இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி, நீங்களும் தானே அன்னைக்கு பண்ணீங்க. அப்போ இதுக்கு பின்னாடியில் நீங்கள் தானே இருந்திருக்கணும். இந்த அதுக்குன்னு சொல்லி அவங்க மேலே ப்ளேம் போடுறதையும் கூட ஹோம் மினிஸ்ட்ரிக்கு இதில் ப்ளேம் இருக்குது. இதை இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் உஷாராக ஹோம் மினிஸ்ட்ரி இல்லை, அதில் மாற்று கருத்து கிடையாது.
பட் எல்லா பிளேமும் ஹோம் மினிஸ்ட்ரி தான் அப்படிங்கக்கூடியது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை. செக்ரட்டேரியட் தட் இஸ் இன்சார்ஜ் ஆஃப் இது அவர்களும் பொறுப்பெடுக்க வேண்டும். அதனால் இது வந்து உண்மைக்குமே இட் இஸ் அ போல்ட் இன் த ஃபேஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஆனால் இன்றைக்கி இந்த சஸ்பென்ஷன் என்பது டெமோக்ரஸி, ஹெல்த்தி டெமோக்ரஸிக்கு இது ஒரு நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு ஹிந்து மதத்திற்கு உலகளாவிய மதிப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளரான விவேக் ராமசாமி பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப அருமையாக அதில் பேசியிருக்கார். பேசும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு அரசியல் இமேஜுக்காக நான் பொய் சொல்ல மாட்டேன், அதே போல் ஒரு பதவிக்காக நான் வந்து மதம் மாற மாட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் வந்து என்னோட நம்பிக்கைகளை பற்றி நீங்கள் எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னோட மதம் அப்படிங்கிறது வந்து ஹிந்து மதம், அதன் மேலே நான் வந்து பல மதிப்புகளை நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய மதத்தினுடைய அடிப்படையில் என்னென்னா, ஒவ்வொருவரும் வந்து ஒரு காரியங்களை செய்வதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். அந்த காரியங்களை நாம் வந்து கரெக்டாக முழுமையாக அதை நம்ம செய்ய முடிக்க வேண்டும். அதனுடைய நம்பிக்கை என்றது என்னுடைய மதம் சொல்லி கொடுத்துருக்கிறது. அதை வந்து நான் வந்து முழுமையாக நம்புகிறேன் அப்படிங்கிறதையும் அவர் அங்கே சொல்லியிருக்கார். அதே போல் இந்த குடியுரிமையை பற்றி பேசும்பொழுது அவர் மிகவும் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, குடியுரிமை என்பது வந்து நாட்டுக்குள்ள வந்து சட்டவிரோதமாக குடியேறுவர்களை நம்ம வந்து ஊக்குவிக்கக்கூடாது, அவர்களுக்கு வெகுமதிகளை வழங்கக்கூடாது. இது எல்லாமே வந்து இங்கே ஜனநாயக கட்சி ஏற்படுத்தியது தான் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயத்தையும் அதில் அவர் சொல்லியிருக்கார். நான் வந்து நான் இந்த மாதிரியானதுக்காக நான் மதம் மாற்றத்தை ஊக்குவிக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் வந்து அவர் பேசியிருக்கிறார். பாராட்டக்குரிய ஒரு பேச்சு. என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நான் வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னை கிறிஸ்தவன் என்று நான் அறிவித்து கொள்ள மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம ஊரில் ஒரு மந்திரி இருந்தார். அவர் நேரங்கிருந்து லயோலா காலேஜில் போய் நான் ஒரு கிறிஸ்தவன், என் பொண்டாட்டி கிறிஸ்தவச்சு, ஆமாம், இதை நான் சொன்னால் பலருக்கு எரியும். எவனுக்கு எரிஞ்சுது? எவனுக்கு ஒரு வயலுக்கு எரியலை. நீ இருந்தா என்ன, நீ இல்லாட்டா என்ன? இந்த மாதிரி இந்து மதத்தில் இருக்கவே இல்லை. அதனால் இதை பற்றி யாரும் பெருசாக கவலைப்பட போகிறதும் இல்லை. ஆனால் ஒரு 5-6% ஓட்டுக்காக நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி விற்கக்கூடிய சுயமரியாதையற்றவன் நான் இல்லை. இதைத்தான் அவர் அங்கே இது பண்ணுறார். சுயமரியாதை யார்கிட்ட படிக்கணும்னு விவேக் ராமசாமிகிட்ட படிக்கணும். ராமசாமி நாயகர்கிட்ட படிக்கப்படாது. ஈவே ராமசாமிகிட்ட படித்தா அடிமைத்தனம் தான் வரும். கண்டிப்பாக விவேக் ராமசாமிகிட்ட படித்தா சுயமரியாதை வரும். அடுத்தது அவர் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஹிந்து மதத்தின் உயர்வான விஷயங்கள் என்ன? எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறான், நல்லது செய்யணும், கல்யாணத்துக்கு முன்னாடி கசமுசா பண்ணாத, அதுக்கு முன்னாடி நீ பண்ணினா அதுக்கு அடல்ட்ரின்னு பேர், அடல்ட்ரியில் ஈடுபடாது, சுய ஒழுக்கம் முக்கியம். ஆமாம், திருமண பந்தம் ஒரு புனிதமானது, குடும்ப அமைப்பு என்பது மதிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். இதெல்லாம் எங்கள் ஹிந்து மதம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் இந்த நாட்டுக்கு தேவையா தேவையில்லையா நீங்கள் சொல்லுங்கன்னு அடுத்த கேள்வியை அவர் கேட்குறேன். எவனா தேவையில்லைன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டாங்க. செலவும் சொல்லுவான். அது இங்கே ஈவேரா கூட்டங்கள் சொல்லும். இதாயும் தாரமாக அவசரத்துக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, அது இந்த கூட்டங்கள் சொல்லும். அதான் சொல்கிறேன், சுயமரியாதை ராமசாமி, சுயமரியாதையற்ற ராமசாமி, 2 ராமசாமிக்குள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்டது தான் என் மதம், இப்படித்தான் என்னை எங்கள் வீட்டில் எல்லாரும் வளர்த்துருக்காங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு, அதையும் கூட ஒரு முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிறிஸ்தவத்தை பரப்புவதற்கான ஆள் நான் இல்லைப்பா, அதுக்கு உதவக்கூடிய ஆளாக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவ மத மாற்றத்தை செய்வதற்கு தான் யுஎஸ் பிரசிடென்ட் இருக்கணுமா? அப்போ அடுத்த கேள்வி நம்ம கேட்கணும் இல்லை? இந்த கேள்வி என்ன அப்படின்னா, நீ கிறிஸ்தவன் இல்லையே, நீ எப்படி யுஎஸ் பிரசிடென்ட் ஆகலாம்? ஆமாம், கேள்வி அதான். அதானே கேள்வி. ஆமாம். அப்போ மத சுதந்திரத்தை பற்றி அமெரிக்கா வேற நாடுகளுக்கு ரேங்க் போடுறதுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? இப்போ அந்த நாட்டோட தகுதி என்னன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை? ஏன் இப்போ ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு எலெக்ஷனுக்கு, இவன் எங்கள் ஊரில் அப்துல் கலாம் பிரசிடென்ட் ஆனாரு. ஆமாம், ஹிந்து இல்லை, பிசி அலெக்சாண்டர் கேண்டிடேட்டாகவே நின்னாரு, பிஜேபி தான் ஆதரவே தெரிவிச்சது. ஆமாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் சர்தார் மன்மோகன் சிங் நாட்டோட பிரதமராக இருந்தார், பிரச்சனை இல்லை. இந்த நாட்டுக்கு கிறிஸ்தவனை தவிர ஒருத்தன் கேண்டிடேட் ஆனதுக்கு எதிர்ப்பு கேள்வி கேட்கக்கூடிய நாடு இது. இவன் வந்து ஊரில் உள்ள மத சுதந்திரத்தை பற்றி இவர் வந்து ரேங்க் போடுவாராம்.
இவன் ரேங்கை வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய சோனியா கூட்டங்களும் இந்த கனிமொழி கூட்டங்களும் பார்லிமெண்ட்ல கத்துமா? எப்படி? உலகத்தில் இதையும் கூட ஒரு வேடிக்கையான ஒரு கேவலமான விஷயம் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த கேள்வியே தான். அப்போ இதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, உங்க கிறிஸ்தவ மதம் பரப்புவதற்கான ஆளாக இருக்க மாட்டேன், ஏன்னா மதத்தை பரப்புறது இந்த கான்ஸ்டியூஷன் எனக்கு சொல்லலை, என் வேலையாக கொடுக்கவில்லை. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுகள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நான் செய்ய மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அப்ப இதுக்கு முன்னாடி உள்ளவன் செய்திருக்கான். நல்லா தெரியுது. இப்போ என்னென்னலாம் அமெரிக்கன் எய்டு ஏஜென்சி இந்த நாட்டில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதுக்கு உடனே எனக்கு எது ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னால், நேரு குடும்பத்தை பற்றின டைனாஸ்டின்னு ஒரு புக்கு வில்லியம் வைட்டட் தான் எழுதினா, கூட 2 பேர் 2 இங்கிலீஷ் ஆத்தர்ஸ் எழுதினாங்க இந்த டைனாஸ்டிங்கிற புக்கில். அந்த புக்கில் ஒரு தெளிவான ஒரு விஷயம் அந்த புக்கில் சொல்லப்பட்டது. அதை தவிர கம்யூனிஸ்ட்காரர்களும் அதை வீதிதோறும் ஒரு காலத்தில் பேசினாங்க. 1950களில் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு ஏற்படுது கேரளாவில். அந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை கவுத்துவதற்காக அமெரிக்கா கேரளாவில் பணம் செலவு செய்ததாம். எதன் வழி செலவு செய்ததாம்னா சர்ச்சுகளின் வழி செலவு செய்தது. இது நேருவோட டைனாஸ்டி புக்கில் இருக்கு. இது தவிர கம்யூனிஸ்ட்காரனுங்க இதை வீதி வீதியாக பேசினானுங்க அந்த நேரத்தில். அப்போ அமெரிக்கா எதை ஏஜென்ட்டாக வைத்து வேலை செய்கிறது? ஒவ்வொரு நாட்டில் சர்ச்சை ஏஜென்ட்டுகளாக வைத்தது. அதே மாதிரி நீங்கள் பாருங்க, ரஷ்யா, கம்யூனிஸ்ட் ரஷ்யா ஒழிந்தது. ஒழியறதுக்கு முன்னாடி முதல்ல போலண்டு அந்த கம்யூனிசத்தை விட்டு வெளியில் வருது. பின்னணியை பாருங்க, ஒரு போலிஷ் மேன் ஜான் பால் இங்கக்கூடியவர் போப்பார், ஜான் பால் 2. உடனே போலண்டில் வந்து பெரிய ஒரு அரசியல் மாற்றம் வருது. அதுக்கப்புறம் சர்ச்சு ஒரு வேலையை பண்ணுது. போரிஸ் எல்சினை வந்து சர்ச்சை தன் பக்கம் கொண்டு வருது. மிக்கேல் கார்பச்சேவ் இது பண்ணி கம்யூனிஸ்ட் ஒட்டுமொத்தமாக ஒழிகிறது. அப்போ அமெரிக்கா ரஷ்யன் ஃபெடரேஷன், அதாவது யுஎஸ்எஸ்ஆரை உடைப்பதற்கு, இல்லைன்னா யுஎஸ்எஸ்ஆரை உடைக்கிறதுக்கு முன்னாடி அது பக்கத்தில் இருக்கிற போலண்ட், ருமேனியா, செக்கோஸ்லோவேக்கியா, அந்த பல நாடுகளை உடைப்பதற்கு சர்ச்சைத்தான் அமெரிக்கா பயன்படுத்தியது. இந்த கம்யூனிஸ்ட் யோக்கியங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்ல வரல, எப்படி சர்ச் அண்ட் அமெரிக்கா இன்டர் ரிலேட்டடுங்கிறதுக்கு சொல்ல வரேன். ஸோ எல்லா இடத்திலையும் சர்ச்சை வைத்து நீ செய்யக்கூடிய மத அரசியலை நான் செய்ய மாட்டேன் எப்படின்னு ஓப்பனா ஒருத்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த நூற்றாண்டு ஹிந்து நூற்றாண்டு. நான் ஹிந்து தான். யாரு? இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் சொல்றாரு, இன்னைக்கு நான் ஹிந்து தான், நான் ஹிந்து என்பதில் பெருமைப்படுகிறேன். சொல்றது யாரு? அமெரிக்கன் கண்டஸ்டன்ட் டு தி எலெக்ஷன். ஜெயிக்கிறார் தோக்கிறாருங்கிறது வேற. அதே நேரத்தில் நான் ஹிந்துன்னு சொல்றதுல நான் ரொம்ப வெக்கப்படுறேன்னு சொன்னது எந்த நாட்டில்? இந்த நாட்டில். ஆமாம். ஆனால் ஹிந்து என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன் என்பதை விட மதம் மாற்றத்தின் ஏஜென்ட்டாக நான் பிரசிடண்ட் ஆனால் இருக்க மாட்டேன் என்பதையும் சேர்ந்து என்று சொல்லக்கூடிய அளவில் இன்னைக்கு ஹிந்து சக்தி என்று வலுவாக இந்த உலகத்தில் வேரூன்றி இருக்கிறது. அந்த ஹிந்துங்கக்கூடியதை நாங்கள் போப்பின் பின்னணியில் இருக்கிறோம், இவ்வளவு நாட்டில் நாங்கள் மிஷனரியை வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லலை. துப்பாக்கியை வச்சு இம்புட்டு இடத்துல ஜிகாது நடத்துகிறோம், எங்கிட்ட இஸ்லாமிக்கு பாம் இருக்குது அப்படி சொல்லலை. எப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னால், குடும்ப அமைப்பு நல்லாக இருக்கணுமா, திருமணம் என்பது ஒரு நல்ல பந்தமாக இருக்கணுமா, திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவுகள் தடுக்கப்பட வேண்டுமா, எல்லாரையும் ஒரு குடும்பம் என்று எண்ணக்கூடிய மனோநிலை வேண்டுமா. அப்ப தன்னை ஹிந்து என்று சொல்வதை எப்படி அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னா, உலகம் முழுவதும் ஒரு குடும்பம் என்ற கண்ணோட்டத்தில் ஹிந்து மதம் இருக்கிறது, இந்த ஹிந்து மதத்தை சார்ந்தவன்னா நான் உனக்கு வேண்டுமா வேண்டாமா, இதுதான் அவர் வைக்கக்கூடிய பாயிண்ட். யாதும் ஊரே யாவரும் கேளிர், வசுதேவ குடும்பகம். அதையும் கூட அழகா ஒன்று சொன்னார், எல்லார்ட்டையும் இறைவன் இருக்கான், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பர்பஸுக்காகத்தான் இந்த பூலோகத்தில் அவதரித்திருக்கிறோம், நம்மோட பர்பஸுக்கு, அதாவது என்னோட கடமையை நான் செய்ய வேண்டும். இதெல்லாம் அவன் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த அமெரிக்கன் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்
அவங்க பிரின்சிபலுக்கு எதிராக இருக்குது. இதெல்லாம் உங்கள் அமெரிக்கன் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் பிரின்சிபலுக்கு எதிரானதான கேள்வி. அதான் அவருக்கு திருப்பி பதில் கேள்வி, எதிர்கேள்வி கேட்குறாரு விவேக் ராமசாமி. இந்த கேள்விக்கு இதெல்லாம் எங்கள் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் யோசிக்கவே இல்லைன்னு அவனால் சொல்லவா முடியாது. இதுதான் என்ன சொல்கிறது அப்படின்னா, முதல் ஓவரில் முதல் பால் போடுறதுக்கு முன்னாடி அவுட் ஆகுறதுன்னு கேட்டிருக்கேள், அதுதான் சொல்லவா முடியும்? இப்போ முடியாது. இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க உங்கள் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ், இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. இதை யோசிக்காமல் மெட்டீரியலிசத்தை மட்டுமே யோசிச்சதுனால தானே இன்றைக்கி அமெரிக்கா இவ்வளோ பிரச்சனையை சந்திக்குது. அப்போ இன்னைக்கு அமெரிக்காவுக்குள்ள தீர்வை கொடுப்பவன் நான். காரணம் என்னன்னா, நான் இப்படிப்பட்டவன், என் அப்ரிங்கிங் இப்படி, நான் ஒழுக்கமானவன், நான் குடும்பத்தை மதிப்பவன், நான் கடமையில் கண்ணாக இருப்பவன், இதெல்லாம் எனக்கு என் மதம் கற்றுத்தந்திருக்கிறது. இப்படிப்பட்ட என் குணத்தை நீ தவறு என்று சொல்கிறாயா? அப்போ நான் இந்த பேச்சை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் அன்னைக்கு பேசினார். சுவாமி விவேகானந்தர் எந்த விஷயத்தை உலகம் முழுக்க எதிரொலிக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதை கிட்டத்தட்ட 140 வருஷம் கழிஞ்சு இன்னைக்கு இவர் பேசியிருக்கார். அப்ப விவேகானந்தர் உலகத்தை வென்றிருக்கிறார். அந்த வெற்றி 140 ஆண்டுகளுக்கு பின்பும் பிரதிபலிக்கிறதுங்கிறது இதையும் கூட என்ன நமக்கு உதாரணம் இருக்கணும். விவேகானந்தர் 1902 சித்தி ஆயிட்டார். அதுக்கு 121 வருஷம் கழிஞ்சு அன்னைக்கு அவர் சொன்னார், கான்குவர் த வேர்ல்டு த்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி. சுவாமி விவேகானந்தர் சொன்னார். இன்னைக்கு இதே ஸ்பிரிச்சுவாலிட்டியை வச்சு தான் நான் அமெரிக்கன் எலெக்ஷன்லயே நிற்கிறேன்னு இன்னைக்கு ஒருத்தர் நின்றுகிட்டு. அப்போ ஆன்மீக அரசியல்னு சொன்ன உடனே இங்க கொஞ்சம் ஒரு தற்குறிகள் கத்திட்டு கிடந்தது. இதுதான் ஆன்மீக அரசியல். இந்த ஆன்மீக அரசியல் இன்னைக்கு அமெரிக்காவில் இன்னைக்கு செல்லுபடியாகி கொண்டிருக்கிறது. இதை நான் இந்த பேச்சில் பார்க்குறேன். ரெண்டாவது, அப்பட்டமாக கிறிஸ்தவ மதம் மாற்றம், மத சார்ந்த அரசியலை நான் செய்ய மாட்டேன். ஓப்பன் டிக்ளரேஷன். இதையும் கூட ஒரு செக்குலர் பொலிட்டீஷியன் நீங்க பார்க்க முடியுமா? அப்ப இதுக்கு முன்னாடி இவ்வளவு எவனா ஒருத்தன் நான் சர்ச்சை சார்ந்த அரசியலை செய்ய மாட்டேன் எந்த ஒரு கேண்டிடேட் அது சொல்லியிருக்கானா? கிடையாது. சொல்லியிருக்காரு. அப்போ மதத்தை வைத்து மக்களை பிரித்து அரசியல் செய்வது, மதச்சார்பற்ற அரசியல் நான் அதை ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். மதத்தை பயன்படுத்தி அரசியல் செய்யக்கூடிய கேடுகட்ட வேலையை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லணும்னா ஒரு சனாதனியால தான் சொல்ல முடியும். வேற யாராலையும் அதை சொல்ல முடியாது. ஏன்னா அவனால மட்டும்தான் இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான்னு கூடிய பார்வை அவனுக்கு தான் வரும். அந்த பார்வையை இன்று எதிரொலிச்சிருக்க. இதுதான் கான்கோரிங் த வேர்ல்டு த்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டிங்க கூடியது. நவ் அமெரிக்கா வில் பி கான்கோர்டு த்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி. இதே விஷயத்தை தான் ரிஷி சுனக்கும் சொன்னார். ஐ வில் டூ மை டியூட்டி வாட் எவர் மே கம். வெற்றி தோல்வியை பற்றி எது சரியோ, எது என் நாட்டுக்கு நல்லதோ அதை நான் செய்வேன். அதை நான் தன்னலமற்று நான் செய்வேன். ஊழலுக்கு அப்பாற்பட்டு தர்மத்தின் அடிப்படையில் நான் செய்வேன். இந்த மாதிரி ஓப்பனாக இன்று உலகம் முழுவதும் இன்று அரசியல் தளங்களில் வெவ்வேறு நாடுகளில் ஒரு பேச்சு வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது ஹிந்து நூற்றாண்டு தான். அரவிந்தர் இந்த நாடு விடுதலை அடைஞ்ச உடனே அவர் கண்ணில் கண்ணீர் வரும்போது கேட்டார், அப்போ என்னன்னு, உனக்கு துக்கமாக இருக்கும் ஒரு பக்கம் நாடு பிரிஞ்சுதுன்னு, பிரிந்த இந்த நாடு ஒன்று சேரும்னார் அரவிந்தர் அன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு பாருங்க, 370 நீக்கம் சரின்னு சொல்லி கோர்ட்டு சொல்லியாச்சு. நீ அடுத்தது ஆசாது காஷ்மீர் வந்து சேரணும், பாக்கி அது அவங்களே சேர்ந்துப்பாங்க. ரொம்ப நம்மெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம், அவங்களுக்குள்ள சண்டையை போட்டு வந்து சேர்ந்து விடுவாங்க. மகான்கள் சொன்ன வார்த்தைகள் பொய்ப்பதில்லை. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், இது நடக்கும். மகான்கள் சொல்லக்கூடியதெல்லாம் நடப்பது. இது எல்லாம் நம்ம கண்ணால் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீரத்துறை ஒன்று சொல்லுவார், இந்த கண்ணால் இதை காண வேண்டும் என இந்த கணமே துணிந்திடுவோம்.
பித்தி பிடித்தவன் போல் இந்த வித்தினை 10 திசையிலும் ஊன்றிடுவோம்னு பாரு. இன்னைக்கு இவ்வளவு பேரும் உலகம் முழுக்க பேசுறாங்க அப்படின்னா, ரெஸ்பெக்டட் ரிலிஜியன் இஸ் ஹிந்துயிசம்னு இன்னைக்கு விவேக் ராமசாமி சொல்றார் அப்படின்னு சொன்னா, 9.25 வருஷங்களாக உலகம் முழுவதும் நரேந்திரன் டு நரேந்திர மோடி இதை சொல்லி வருகிறார். யூபி அரசாங்கம் இந்த நாட்டில் ஆண்டுகிட்டு இருந்தால் இதை சொல்ல முடியாது. ஏன்னா சனாதன தர்மமே ஒழிக்கப்பட வேண்டும்னு சொல்லக்கூடிய ஆட்சியில் இருந்திருப்பான். ரிஷி சுனக் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்க முடியாது. விவேக் ராமசாமிங்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டா கூட ஆயிருக்க முடியாது. நரேந்திர மோடி என்பவர் பிரதமராக இருந்த காரணத்தினால்தான் இந்த உலகத்தின் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அவரை நான் உலகத் தலைவர்னு நம்ம சொல்றோம். நரேந்திரன் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டை கான்கோர் பண்ணார். நரேந்திர மோடி பொலிட்டிக்கல் வேர்ல்டை கான்கோர் பண்ணி கொண்டிருக்கிறார். இது தர்மத்தின் வெற்றியின் முதற் படியாக நான் இந்த பேச்சை பார்க்கிறேன். அவரை பார்த்தாவது நம்ம நாட்டில் சுயமரியாதைனா என்ன என்கக்கூடியது அரசியல்வாதிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறேன். நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.